மருந்துகளின் பக்கவிளைவுகளை சமாளிப்பது குறித்து மருந்தியல் நிபுணர் டாக்டர் புகழேந்தன் தங்கராஜு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். டாக்டர், நம்ம மருந்துன்ற வார்த்தையை எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறோம். ஆமா, மருந்துனா என்ன? மருந்து என்பது பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல், சரிங்களா? ஒரு என்ன சொல்ல, வேதிப்பொருள். அது நமக்கு ஒரு கம்பெனில தயாரிச்சு வர்றதும் இருக்கு. இன்னொன்று தயாரிப்பு அது கெமிக்கலாவே இருக்கிறது இருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரம் தாவரங்கள்லேருந்து எடுத்து அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு இன்க்ரீடியன்ட் அதை எடுத்து பின்னாடி கெமிக்கலாக ஸ்ட்ரக்சரை மாற்றி அதை கொடுக்கறது இருக்குது. மெயினாக மருந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாக நம்ம ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத டைமில் நம்ம எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். உடம்பு எதுவும் சரியில்லை, ஏதோ ஒரு சின்ன நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு காய்ச்சல் அதேமாரி இருக்கிற டைமில் நம்ம இந்த மருந்தை எடுக்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஏதாச்சும் ஒரு நோய்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நோயை அது குணப்படுத்தலாம். இல்ல சில நோய் குணப்படுத்த முடியாது, அதோடைய அந்த சிம்டம்ஸ் அதை தற்காலிகமா கம்மி பண்றதுக்காக எடுக்கலாம். இல்லைன்னா இப்ப வேக்சின்ஸும் ஒரு மருந்து அந்த கேட்டகரியில தான் வருது. அது என்னன்னா எதையாச்சும் வராம தடுக்கிறதுக்காகவும் எடுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிலாக்சிஸ் ஆகும். இந்த 3 இதுக்காக நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுப்போம். இங்கே ஒரு வார்த்தை மெயினாக என்ன சொல்கிறேன்னா, ட்ரக்கு மெடிசன்ஸ். ஏன்னா இப்போ பொதுமக்கள்கிட்ட ட்ரக் எடுக்கிறான் அப்படின்னா அவங்களோட பார்வை வேற மாதிரி போகும். நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் ட்ரக் தான் நம்ம எழுதுவோம். ஆனால் அது பப்ளிக்கில் சொல்லும்போது ட்ரக்குன்னு சொல்லாத விட மெடிசனோ இல்லை மருந்தோ சொல்கிறது கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்குது இப்போதைக்கு. டாக்டர், மருந்துன்னு சொன்ன உடனே மக்களோட மனசுல இன்னொரு வார்த்தை வரும், சைடு எஃபெக்ட்ஸ். ஆமா, அதாவது பக்க விளைவு. ஆமா, பக்க விளைவுன்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மருந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரதா இருந்தாலுமே ஒரு கிளினிக்கல் ட்ரையல், 4 ஃபேஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல். ஏன்னா முதல்ல எந்த நோயும் பாதிக்கப்படாத ஒரு ஹெல்த்தி வாலண்டியர் சொல்லும், எந்த நோயுமே இல்லாத மக்கள்கிட்ட நம்ம கண்டுபிடிச்ச மருந்தை டெஸ்ட் பண்ணும். அதை டெஸ்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு, எவ்வளவு டோஸ் வரைக்கும் அது பிரச்சனையே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1 ஸ்டடியில செய்வோம். அது மாதிரி ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா எந்த பேஷண்ட்டுக்கு அதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுல எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா வெறும் கம்மி மக்கள், நோயால பாதிக்கப்பட்ட கம்மி மக்களுக்கு கொடுப்போம். ஃபேஸ் 3ல பாத்தீங்கன்னா நோயால பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு ஒரு 5000 10,000 பேர் கொடுப்போம். இதெல்லாம் பண்ண பிறகு நான் கண்டுபிடிச்ச மருந்து ரொம்ப சேஃப், மக்களுக்கு இந்த டோஸ் ரேஞ்சில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ரக் கண்ட்ரோலர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்மளுடைய ஆய்வோடைய அறிக்கைகள்லாம் வச்சு அதுக்கப்புறமேட்டு ட்ரக்கை அப்ரூவ் வாங்குவோம். அந்த ட்ரக் தான் மார்க்கெட்டுக்குள்ள வர்றது. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது எப்படின்னா, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தேவையான மக்கள் என்னுடைய இந்த ட்ரக் கொடுக்கறதுக்கு ஒரு இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து நான் எடுக்கிற மக்கள். அதே அந்த ட்ரக் மார்க்கெட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா நான் வயதானவங்களும் எடுக்கலாம். சில மருந்து வயதானவங்களுக்கு நம்ம அந்த ஆராய்ச்சி அப்போ கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ பார்த்தாக்க ரியல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இல்ல வேற அவங்களுக்கு வேற மற்ற நோய்கள்லாம் இருக்கும், அவங்கெல்லாம் எடுக்கிற மாதிரி வரும். அந்த டைம்ல என்ன ஆகும் ஒரு மருந்து, சரிங்களா? நான் சொன்னேன்ல இப்ப 4 ஃபேஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ன்ட்டு, அதுல என்னென்ன சின்ன விளைவுகள் இருக்கோ அதை நம்ம மருந்து லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் லீஃப்லெட்னு சொல்லிட்டு கொடுப்போம். இந்த மருந்துக்கு இந்த பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதா கம்மியா வரலாம் அப்படின்ட்டு. இது நம்ம எல்லா மருந்துக்கும் இருக்கு, சரிங்களா? இது இல்லாம சில புது பக்க விளைவுகள் கூட வரலாம், சரிங்களா? ஏன்னா அந்த நான் செஞ்ச பீரியட்ல காமிக்காம இருக்கலாம். ஆனா அது ஒரு ஜெனரல் பாப்புலேஷனுக்கு போகும்போது, ஒரு ரியல் வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு போகும்போது புதுசா கூட வரலாம். சோ பக்க விளைவுகள் என்பது ஒரு மருந்து எடுக்கிறனால எல்லா மருந்துகளுக்கும் அது உண்டு. அது எப்படி காமிக்குது, அதை எந்த அளவுக்கு காமிக்குது, எந்த அளவுக்கு சிவியரா காமிக்குது, அதை பொறுத்து தான் அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு. டாக்டர், எல்லா மருந்துகளுக்கும் பக்க விளைவு இருக்குமா? எந்த ஒரு மருந்து, மெயினா அலோபதி நான் சொல்றேன், சரிங்களா? ஏன்னா அலோபதி டாக்டரா இருக்கனால மெயினா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடியும். எல்லா மருந்துக்குமே இப்போ ஒரு தும்பலுக்கு ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்தானா தூக்கமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுல எழுதிருப்போம் லீஃப்லெட்ல. ஸோ எல்லா மருந்துகளுக்குமே பக்க விளைவுகள் உண்டு. அதோட தன்மை மைல்டா இருக்கா, இல்ல மாடரேட்டா இருக்கா, இல்ல ரொம்ப சிவியரா இருக்கா, அதை பொறுத்து அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து நம்ம அப்ராப்ரியேட்டா கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
அவ்வளவுதான். பெனிஃபிட் ரிஸ்க் ரேஷியோ எப்பயுமே ஒரு டாக்டர் எழுதுறதுக்கு முன்னாடி பாப்பாரு, இதுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நீங்க லாரி டிரைவரா இருந்தீங்கன்னா இதை எடுக்காதீங்க, ஏன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லி, எந்த ஒரு மருத்துவரா இருந்தாலும் அது எழுதுறதுக்கு முன்னாடி இது வந்து அவரோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படும் என்று தெரிஞ்சிச்சுன்னா அதை முன்னாடியே சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. அதை எப்படி வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். டாக்டர், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது பக்க விளைவு யாருக்கு ஜாஸ்தியா வர சான்ஸ் இருக்கு? ஆமா, இது ரொம்ப நல்ல கேள்வி. நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த ஆராய்ச்சியில வந்து ஒரு ஃபேஸ்ன்னு சொன்னேன்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாவே குழந்தைங்களையும் வயசானவங்களையும் சேர்க்கவே மாட்டோம் அந்த ஆராய்ச்சி அப்போ. அதனாலதான் வந்து ஆராய்ச்சியும் ரியல் வேர்ல்டும் ஒன்னும் இல்லை. சோ அப்ப என்ன ஆயிரும்னா, நம்ம ஒரு மருந்தை ரொம்ப குழந்தைங்களுக்கும், இவங்கள சசப்டபிள் வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லுவோம், குழந்தைகள் இல்லனா வந்து ரொம்ப வயதானவர்கள், ஜீடியாட்ரிக் ஏஜ் குரூப், இவங்களுக்குலாம் வந்து ரிஸ்க் அதிகம். இவங்களுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுக்கறோம்னா 1-2 தடவை யோசிக்கணும், பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, ஏன்னா வயதானவங்களுக்கு ஏன் அது அதிகமா வரும் நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பிபிஓ சுகரோ இல்ல வேற எதுக்காச்சும் மருந்து எடுக்கலாம். இப்ப நடுவுல ஒரு உடம்பு காய்ச்சல் ஏதோ வந்திருக்கு, இன்னொரு மாத்திரை சேர்க்கும் போது ஆல்ரெடி நிறைய மருந்து எடுக்கும் போது ஒரு மருந்து இன்னொரு மருந்தை வந்து இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம், ஒன்னு அதிகப்படுத்தலாம் இல்ல கம்மிப்படுத்தலாம். இந்த பாலிபார்மசி அதிக மாத்திரை எடுக்கிறது வந்து வயதானவர்கள் தான். அவங்களுக்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ், இந்த அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் சொல்லுவோம், இது வந்து அதிகமா வரும். அதே மாதிரி குழந்தைகள் அவங்களுடைய ஆர்கன் அவ்வளவு மெச்சூரா இருக்காது, அந்த இடத்துல வந்து நம்ம இது மாதிரி கொடுக்கும்போது ஒரு நார்மலான டோஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலாம். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரு இது இல்லாம ஆல்ரெடி யாருக்காச்சும் வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எந்த மருந்து மேக்சிமம் மருந்து வந்து லிவர்ல தான் வந்து மெட்டபலைஸ் ஆகும். சரிங்களா? அதோடைய தன்மையை வந்து இன்னொரு தன்மையை மாறுறதுக்கு வந்து லிவர் தான் ரொம்ப முக்கியமான, கல்லீரல் தான் ரொம்ப முக்கியமான ஆர்கன். அது யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் வந்து கிரானிக் ஆல்கஹால் அதே மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு லிவர் ஏதோ ஒரு காரணத்தால பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அதே மாதிரி இடத்துல வந்து ஒரு நார்மலான டோஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உருவாக்கிடலாம். ஸோ குழந்தைகள், வயதானவர்கள், அது இல்லாம வேற ஏதாச்சும் ப்ராப்ளம், ஒரு கொஞ்சம் லாங் பீரியடா ஒரு கிட்னி ஃபெயிலியரோ இல்ல வந்து ஒரு கல்லீரல் ப்ராப்ளமோ இருந்தால் அது வந்து எக்ஸாஜரேட் ஆகலாம். இல்ல அப்படி இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து இதை 2 வகையா சொல்றேன். சில பேருங்களுக்கு வந்து முடி கொட்டுது இல்ல, அந்த முடி கொட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து மினாக்சிடில்னு ஒரு சொல்யூஷன் தடவுவோம் ஆக்சுவலா முடி வளர்றதுக்கு. அந்த மினாக்சிடில் என்னது பாத்தீங்கன்னா பிபிக்காக கண்டுபிடிச்ச மருந்து. பிபிக்காக கண்டுபிடிச்ச மருந்து அதோட சைடு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா வந்து முடி வளர்றது ஆயிடுச்சு. சோ அப்ப நம்ம என்ன சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, சரி இது வந்து பிபியோட முடி வளர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பக்க விளைவுகளே வந்து அவங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டாங்க. சோ அது எப்படின்னா எல்லா பக்க விளைவுகளும் வந்து ரொம்ப நெகட்டிவா போமா அப்படி இல்ல, ஆனா வந்து சிவியாரிட்டிஸ் பார்க்கணும். ஒரு பக்க விளைவுகள் வந்து அவங்களுக்கு எவ்வளவு சிவியரா இருக்கு, மைல்டா தான் இருக்கு. இப்போ ஒன்னு எடுக்கிறோம், மாத்திரை எடுக்கிறோம், அரிப்பு வருது, ஓகே, அது வந்து அவங்களோட ரொட்டீன் இதை வந்து பாதிக்கல. அதே வந்து தடிப்பா கொப்பளிச்சு பிளிஸ்டர்ஸ் அது மாதிரி வந்தது அப்படின்னா வந்து அங்க அது வந்து ரொம்ப அடுத்த லெவல் மாடரேட் ஒரு சிவியாரிட்டி, அதனால அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற இன்னும் சிவியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை எடுக்கிறோம், உடனே மூச்சு திணறல் வந்துடலாம், லிப்ஸ் எல்லாமே வந்து வீங்கிரலாம், அப்புறமேட்டு வந்து சம்டைம்ஸ் கிடினஸ் உடனே வந்து மயக்கம் போட்டு கூட விழலாம். அது பாத்தீங்கன்னா சிவியர். சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவியர்லயே பாத்தீங்கன்னா நாங்க லைஃப் த்ரெட்டனிங்லாம் சொல்லுவோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியே ஆகணும், அது மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த சிவியாரிட்டியை வச்சு தான் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் வந்து மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மாத்திரையை நாங்கள் வந்து எழுதுறோம் அப்படின்னா கை வைக்கும் போது இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணும். அந்த ரிஸ்க் பெனிஃபிட், இந்த மாத்திரை இவர் கொடுத்தா இது அப்ராப்ரியேட்டா இருக்குமா, இல்ல கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொடுப்போமா, இல்ல அதிக நாள் கொடுப்போமா, எல்லா அட்வைஸும் பண்ணி தான் வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லயே வந்து நாங்க அந்த பேனாவே கைவோம். ஏன்னா நமக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் இருக்கலாம், அதனால ஒரு முன்னாடியே சொல்லிட்டானா வந்து அவங்க கொஞ்சம் காஷியஸா அவேரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டாக்டர், மக்கள் அடிக்கடி எடுக்கும் மருந்துகளின் பக்க விளைவுகள் சில சொல்ல முடியுமா? ரொம்ப காமனா அப்படின்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதுதான் ஒரு ஆன்டிபயோட்டிக், சளிக்காக இரும்பலுக்காக டாக்டர் பார்த்து தான் வாங்கியிருப்பாங்க ஆன்டிபயோட்டிக். ஆனா அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்த பிறகு சில பேருங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரலாம். சரிங்களா? சோ இதெல்லாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேராசிட்டமால் நான் சொல்லிட்டேன். பேராசிட்டமால்ல பாத்தீங்கன்னா நம்ம காய்ச்சலுக்காக எடுக்கிறோம், பட் ஆனா அதே வந்து பேராசிட்டமாலுக்கு வந்து ஒரு அளவுகோல் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4000 மில்லிகிராம் அல்லது 4 கிராம், அதுக்கு மேல போனால் அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரலாம். சரிங்களா? அதே வந்து இப்ப வந்து ஒரு ஆல்கஹாலோ அதே மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இந்த நார்மல் ரேஞ்சே 4 கிராம் வந்து கரெக்டா இருக்காது, அவங்களுக்கு 2 கிராம்லயே வந்து அந்த பக்க விளைவுகள் வந்துடலாம். சோ இது வந்து அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஆக்சுவலா. டாக்டர், இந்த பக்க விளைவுகள்லாம்
மருந்து சாப்பிட்ட உடனே தோணுமா இல்ல எப்ப தோணும்? இல்ல அது வந்து எப்படின்னா சில பேருங்களுக்கு வந்து உடனே அந்த மாத்திரையோட தன்மை எந்த நோய்க்காக எடுத்தாங்க, நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் கேஸ் டு கேஸ் பேசிஸ் சொல்லுவோம் சரிங்களா, அல்லது பேஷண்ட் டு பேஷண்ட் வேரியேஷன். ஸோ எதுக்காக எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த டைமிங் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் சைட் எஃபெக்ட் அப்படின்னு. சில மருந்து வந்து எடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபி மாத்திரை எடுக்கிறோம், அதை வந்து நாங்க அட்வைஸ் பண்ணுவோம், நீங்க வந்து இந்த மாத்திரை வந்து முதல் தடவை எடுக்கிறீங்க நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த மாத்திரை எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டோஸ் ஹைப்போடென்ஷன் மயக்க உடனே பிபி கம்மியாகி மயக்க வரலாம் சரிங்களா, அதுமே வந்து இட்ஸ் சைட் எஃபெக்ட் ஆஃப் த ட்ரக். அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா நாங்க சொல்லியிருப்போம் அட்வைஸ் பண்ணியிருப்போம், ஆனா அவங்க திடீர்னு காலையில எடுத்துருக்கலாம். ஸோ உடனே அந்த மாத்திரை எடுத்த ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்தில் கூட வரலாம் சரிங்களா. இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அந்த இன்ஜெக்ஷன் சைட்ல கூட வந்து டக்குன்னு வந்து ஒரு ரியாக்ஷன் வரலாம். ஸோ இது உடனே நடக்கலாம், இல்ல எடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு. ஏன்னா ஒரு மாத்திரைக்கு வந்து ஒரு அது வந்து உரியப்பட்டு அந்த ஹாஃப் லைஃப் சொல்லுவோம், அது உடம்புல எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த டைம்ல எப்ப வேணா வந்து சில பேருங்களுக்கு வரலாம். இல்ல அது உடம்பை விட்டு வெளியில போன பிறகும் அதோட அது ஏற்படுத்திய கொஞ்சம் விளைவுகள்னால பின்னாடி கூட அது வந்து அமையலாம். ஏன்னா இதுக்கு நிறைய கேட்டகரி சொல்லுவோம், ABCDF அது வரைக்கும் வந்து சொல்லுவோம் சரிங்களா. அப்போ நம்ம ஏன்னா வந்து ஆக்மெண்டட்னா என்னன்னா இதை நார்மலா இந்த மருந்து எடுத்தா தூக்கம் வரும், அதை வந்து எக்ஸாஜரேட் பண்றது. இல்ல இந்த தூக்கத்தை விட நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக மருந்து கொடுப்போம் சரிங்களா. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ரத்தம் உறையாம இருக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதே அதிகமா ஆயிருச்சு அப்படின்னா ரத்தம் போக்கு அதிகமா போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சோ அது பேர் ஆக்மெண்டட். சோ அது மாதிரி ஏல இருந்து ஆரம்பிச்சு எஃப் வரைக்கும் இருக்கு. பி ஃபார் பிசாரேனா என்னன்னா நம்ம ஒரு அந்த காலத்துல பென்சிலின் போடுங்க அப்படின்ட்டு, அப்ப பென்சிலின் அலர்ஜி வருது சொல்றாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் வரது இல்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் உங்களுக்கு வரலாம், அது பிசாரே, யாருக்குமே தெரியாது, டக்குன்னு நடக்கிறது. சோ இது மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இது இருக்கு. சோ அது வந்து மைல்டாவும் வரலாம், இல்ல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்பவும் வரலாம், இல்ல ட்ரீட்மெண்ட் நிறுத்தின பிறகு கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட்ஸ், சில பேருங்களுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்டா நம்ம கொடுப்போம். அப்ப என்ன சொல்லுவோம்னா நம்ம அதிகமா ஆரம்பிப்போம், அதை வந்து ஒரு 2 வாரம் இல்லை ஒரு வாரமா வந்து அது குறைப்போம் ஒரு லெவல் வரைக்கும். அதை நீங்க அப்படி குறைக்காம உடனே நிறுத்தினா கூட உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரியாக்ஷன் உடனே, அதுக்கு முன்னாடி அவர் எதனால கஷ்டப்பட்டாரோ உடனே வந்துடும் சரிங்களா. சோ அதே அந்த ஸ்டீராய்டை ரொம்ப வருஷம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னா அதனால ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா கண்ணில் புற வர்றது, கேட்ராக்ட், எலும்புல வந்து கால்சியம் சத்து கம்மியாகிறது, ஆஸ்டியோபோரோசிஸ், சோ இல்ல உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சத்தே கம்மியாகிறது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, இதெல்லாமே வந்து வரலாம். இந்த பக்க விளைவுகளை தவிர்க்க முடியுமா? நிச்சயமா. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து IECன்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஏதோ ஒரு மருந்து வந்து நான் வந்து கொடுக்க போறேன், அப்பனா வந்து எனக்கு வந்து அதை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதுல வந்து பக்க விளைவுகளை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சவங்க, அந்த லீஃப்லெட்ல ட்ரக் லீஃப்லெட் சொல்லுவோம் அதுல இருக்கு அப்படின்னா அதை நம்ம பேஷண்ட் மெயினா வந்து அவர்கிட்ட சொல்றது, இதுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க, அது எல்லாருக்கும் வர்றதில்ல, அதுல சப்போஸ் உங்களுக்கு வந்தது அரிப்பு ஏதோ ஒன்று வித்தியாசமா வந்ததுன்னா உடனே வந்து எங்கள்கிட்ட வந்துருங்க சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சொல்றது. இது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து டோஸ், டைம், சாப்பாடுக்கு முன்னாடியா பின்னாடியா அந்த மருந்தை எப்படி எடுக்கணுமோ அதை வந்து தன்மையா ப்ராப்பரா எடுக்கிறதே வந்து அந்த சைடு எஃபெக்ட் வந்து குறைக்கிறது. இதை மீறியும் வரலாம் சிவியாரிட்டி, நம்ம சொல்லிடணும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தயவு செய்து வந்து உடனே வந்து டாக்டர் வந்து அணுகணும். மெயின் இது என்னன்னா நிறைய பேர் இப்ப என்ன செய்யறாங்கன்னா டாக்டர்கிட்ட போறதுக்கு டைம் இல்ல வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கால் பண்ணி இது மாதிரி வந்து உங்களுக்கும் இதே மாதிரி தான் உடம்பு சரியில்லாம இருந்தது போன மாசம், நீங்க என்ன மாத்திரை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டுட்டு இவங்களே போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிடுவாங்க. ஆக்சுவலா அந்த மருந்து அவங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கலாம், அவங்க நண்பருக்கு, இவருக்கு வந்து ஒத்துக்காம இருக்கலாம். சோ தயவு செய்து இது மாதிரி வந்து மருத்துவர்களை எப்பயுமே பார்க்காம வந்து மருந்தே வாங்கக்கூடாது. இன்னொன்னு வந்து ஒருத்தவங்க மருத்துவரை பார்த்து வாங்கினா கூட அந்த மருந்து நமக்கு செட் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் டிஃபரெண்ட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வச்சா நம்ம வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், நமக்கு ஒரு விழிப்புணர்வு தெரியும், அதன் வச்சே வந்து நமக்கு வந்து சரி இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து அதை ரிப்போர்ட் பண்ணுவோம். அதனால இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, நம்ம இதுதான் சொல்லுவோம். நம்ம தெளிவா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அதுக்கு வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவாங்க, இதை எடுத்தா இது வரலாம், அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு. டாக்டர், இப்போ பக்க விளைவு வந்தால் உடனே மருந்தை நிறுத்த வேண்டுமா? ஆமா, இதுல வந்து இது ஒரு நல்ல, ஏன்னா இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, சார் இது வந்து உங்களுக்கு வந்து நுரையீரல் தொற்று இருக்கு, இந்த மருந்து வந்து நீங்க 5 நாள் எடுத்தே ஆகணும், இல்லை 7 நாள் எடுத்து ஆகணும், 3 வேளை எடுத்து ஆகணும் அப்படின்ட்டுருவாங்க. எடுத்த 2வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கலாம் சரிங்களா. அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எப்படின்னா
அவங்களால எழுந்து உட்கார முடியாத அளவுக்கு வந்து ஒரு வயிற்று போக்கு வந்து வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா, நெஞ்சு நுரையீரல் ப்ராப்ளமுக்காக போயிருக்கலாம். பட் ஆனால் டோட்டலா உடம்புல வயிற்றால போய் அப்படியே நீர்ச்சத்து கம்மியாக கூட ஆயிருக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ அது வந்து முக்கியம். சரிங்களா, அந்த மருந்தை நிறுத்தணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கலாம். சரிங்க, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுக்கு வேற ஒரு மருந்து கொடுக்குற மாதிரியான தன்மை இருக்கலாம். இல்ல இந்த மாத்திரை கூடிய இன்னொரு மாத்திரை கொடுக்கும்போது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாகலாம். சரிங்களா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சிவியாரிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்றதோ இல்லை வந்து கண்டினியூ பண்றதோ வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். எப்பயுமே நாங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் இந்த மருந்து கொடுத்துருக்கேன், இப்போ ஒரு மருந்து மாத்துறேன். சரிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது ஒரு அரிப்பு மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அது மிகப்பெரிய மூச்சு திணறலாவோ அப்படி ஆகி உயிர் கூட போறதுக்கு வந்து வாய்ப்பு வரலாம். ஏன்னா அதுதான் வந்து மருந்தோட தன்மை நமக்கு தெரியாது, அந்த மனிதருக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய விஷயம். டாக்டர், ஆபத்தான பக்க விளைவுகளின் அறிகுறிகள் என்ன? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னன்னா, ஆபத்தான பக்க விளைவுகள் அப்படின்னா இந்த சிவியர். சரிங்களா, இப்போ மாத்திரை எடுக்கிறோம், மாத்திரை எடுத்தோடனே வந்து டக்குன்னு வந்து ஒரு உடம்புலாம் தடிச்சு போகிறது, ரேஷஸ் ஆல் ஓவர் த பாடி. சரிங்களா, இல்ல லிப்ஸ் ஸ்வெல்லிங். சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனஃபைலாக்சிஸ் சொல்லும். அப்படின்னா என்ன, ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மீன் சாப்பிட்றாங்க, மீனே ஒத்துக்காது, இல்லை நண்டு சாப்பிடுவாங்க, நண்டு ஒத்துக்காது, அது மாதிரி ஒரு அலர்ஜி அப்படின்வாங்க. எனக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சீ ஃபுட் அலர்ஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு அந்த மருந்துக்கு வந்து ஒரு அலர்ஜி அப்படின்னா உடனே வந்து உதடு இதெல்லாம் வந்து வீங்கிரும். இங்கே வீங்கிறது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது எப்படின்னா சுவாச குழாயும் அது மாதிரி வீங்கி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாசம் சொல்லுவாங்க, பிராங்கோ ஸ்பாசம்ஸ் அதெல்லாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஊச்சி விடுறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், டிஸ்னியா வரலாம். சரிங்களா, உடனே வந்து பிபி கூட கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவியர் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். இது வந்து எப்படின்னா, நான் இப்போ உடனே அவருக்கு வந்து இன்டர்வென்ட் பண்ணலை அப்படின்னா வந்து உயிர் போகலாம். சரிங்களா, ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்காது. எப்படின்னா அந்த மருந்து கண்டுபிடிக்கிறவங்களே சொல்லுவாங்க, இது வந்து 1,00,000 வந்து 2 பேருக்கு 3 பேருக்கு இப்படிலாம் வரலாம்ட்டு. அந்த 1,00,000 2 பேரோ 3 பேர்ல நாம இருந்துடக்கூடாது. அதனால அதையும் கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிவியர், இதுதான் அதோடைய சிம்டம்ஸ் நம்ம சொல்லலாம். டாக்டர், இப்போ நான் மருந்து எடுத்து எனக்கு பக்க விளைவு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம்? இது வந்து இதுதான் இந்த ஸ்பீச்சோட மெயின். இது என்னன்னா எல்லா மருந்துகளுக்கும் நான் பக்க விளைவுகள் இருக்குன்னு இருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி கேள்வி வந்து சிவியரான ஏடிஆர் அப்படின்னு, உடனே வந்து நம்ம வந்து எந்த டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை எடுத்துட்டு இருந்தோமோ உடனே அங்கே போயிடணும் தான் முதல் இது. அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவரை நான் வந்து 4 மணிக்கு தான் சாயந்தரம் பார்க்க முடியும். சரிங்களா, ஓரளவுக்கு வயிற்றால தான் போயிட்டு இருக்கு அந்த வயதால. ஆனால் இப்படியே போச்சுன்னா எனக்கு வந்து பிபியே குறைஞ்சிரும். அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் அடுத்த டோஸ் ஒரு நாளைக்கு 3 வேலை எழுதியிருக்காரு வச்சுக்கோங்களேன். முதல் டோஸ்ல இப்படி ஆயிடுச்சுன்னா 2வது டோஸ் எடுக்க தேவை, உங்க லெவலுக்கு நிப்பாட்டிருங்க. உடனே வந்து அந்த டாக்டரை வந்து பார்த்து போயிட்டு இது மாதிரி வந்து கன்வே பண்ணிருங்க, சொல்லிருங்க இது மாதிரி வந்து எடுத்தேன் டாக்டர், இன்னைக்கு மாத்திரை மாத்தினது இன்னைக்கு எடுத்தேன், உடனே வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஏன்னா உங்க லெவல்ல வந்து அடுத்த டோஸ் எடுக்கக்கூடாது. அப்புறம் டாக்டர்கிட்ட போனா அவரு பார்ப்பாரு, ஆமா இந்த மாத்திரைக்கு இந்த தன்மை இருக்கு, இல்ல ஏதாச்சும் இது ரெண்டுல உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். சப்போஸ் இந்த மாத்திரைக்கு இந்த தன்மை இருக்கு அப்படின்னா அவர் மாத்திரை மாத்திருவாரு, ஸ்டாப் பண்ணிடுவாரு, அடுத்த மாத்திரை ஆல்டர்னேட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் நடந்ததை மேனேஜ் பண்ண பார்ப்பாங்க. சரிங்களா, இப்போ ஒரு வயிற்றுல போயிட்டு இருக்குன்னா அது கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அதுவே ஒரு பெரிய நோயில போய் விட்டுரும். சரிங்களா, ஸோ மருத்துவரை உடனே அணுக வேண்டும். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இக்னோரே பண்ணக்கூடாது. தயவு செய்து யார்கிட்டயோ போயிட்டு ஒரு டக்குன்னு எங்க மருந்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல யாருக்காச்சும் சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டோ கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மருந்தால ஒரு சைடு எஃபெக்ட் வரும்னு தெரியாது. அதனால யார் எழுதினாங்களோ அவங்கள்ட்ட போய் பாக்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான விஷயம். அடுத்து இது நடந்துருச்சு, ஆஸ் ஏ பப்ளிக் நான் ஒரு பப்ளிக்கா இருக்கேன், எனக்கு இது நடந்துருச்சு, என்ன டாக்டர் காப்பாத்திட்டாரு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும். சரிங்களா, ஏடிஆர் ரிப்போர்ட்டிங், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ரிப்போர்ட்டிங் 2 சைட்ல பண்ணலாம். எப்படி 2 சைட்ல பண்ணலாம்னா, நான் தான் டாக்டர், என்கிட்ட வந்து நீங்க சொல்லிட்டீங்க, டாக்டரா வந்து ரிப்போர்ட் பண்றது. சரிங்களா, சகப்பு கலர் ஃபார்மை வச்சு அதுக்கு நான் சொல்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய ப்ரோக்ராமே இருக்கு, ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. சரிங்களா, அது வந்து எப்படின்னா மார்க்கெட்டுக்கு அப்புறமேட்டு வந்த ட்ரக்ல யாராருக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராமே இருக்கு. எப்படி அந்த HIV ப்ரோக்ராம், டிபி ப்ரோக்ராம் மாதிரி ட்ரக்குக்காக, ட்ரக் மீன்ஸ் மெடிசனுக்காக ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதுக்கு யார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பானா, மருத்துவர்கள், செவிலியர்கள், எல்லாருமே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்
டாக்டர் மட்டும் இல்ல, ஹெல்த் கேர்ல யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சிகப்பு கலர் ஃபார்ம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து நீல கலர் ஃபார்ம். அது என்னன்னா கன்சியூமர், பேஷண்டோட ரிலேட்டிவ், பேஷண்டோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா கொடுக்கலாம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிபிக்கெல்லாம் இருக்காது. மாத்திரை எடுத்தீங்களா, என்ன எடுத்தீங்க, எவ்வளவு டோஸ்ல எடுத்தீங்க, யார் சொல்லி எடுத்தீங்க, என்ன ஆச்சு, உடனே என்ன பண்ணீங்க, அப்படிதான் இருக்கும். அது நீல கலர் ஃபார்ம். சோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டாக்டர் பண்றதோ இல்ல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் பண்றதோ வந்து சிகப்பு கலர் ஃபார்ம், நம்ம பொதுமக்கள் அவங்களாம் பண்றது நீல கலர் ஃபார்ம். இதை பாத்தீங்கன்னா இது மூலியமா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இதுதான் அடுத்த கேள்வி. ஏன்னா இப்ப எனக்கு ஒண்ணு நடந்தது. இப்ப வந்து இதே மருந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில இருக்கேன், இதே வந்து தேனியிலே யாருக்கோ ஒண்ணு நடந்திருக்கு, அதே மாதிரி வந்து ஒரு கோயம்புத்தூர்ல யாருக்கோ நடந்திருக்கு, தூத்துக்குடியில யாருக்கோ நடந்திருக்கு. சரிங்களா, இதெல்லாமே வந்து ஒரேடியா வந்து அதை அசம்பிள் பண்ணும்போது இப்ப தமிழ்நாட்டுல இருந்து 34 கேஸ் இருக்கு, இது மாத்திரையால இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா ஃபுல்லா, ஏன்னா இது நேஷனல் ப்ரோக்ராம் சொன்னா அதெல்லாம் சேர்க்கும் போது 4000 ரிப்போர்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து அந்த மருந்துக்கு யார் அப்ரூவ் கொடுத்தாங்களோ அவங்க அந்த வார்னிங் ஒன்னு எழுதிருவாங்க, இந்த மருந்து எடுத்தால் இது வரலாம். அது வரைக்கும் அதுக்கு வந்து அந்த சைடு எஃபெக்ட் லீஃப்லெட்ல இருந்திருக்காது. அப்ப நம்ம வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் அதை சேர்க்கிறோம். அப்ப இப்போ உள்ள சமுதாயமோ அடுத்த சமுதாயமோ அவங்களுக்கு வந்து சரி இது ஒரு புதிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நாளைக்கு நம்ம ஃபேமிலியே வந்து அந்த மாத்திரை அது கொடுக்கும்போது வந்து ஒரு வேளை வந்து அது சேஃபா கூட இருக்கலாம் இந்த ஒரு வார்னிங்கோட பார்க்கும்போது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அவேர்னஸ் வந்து இப்ப இந்த பேட்டியே வந்து மெயினா அவேர்னஸ் தான். சரிங்களா, விழிப்புணர்வு தான். யாருக்காச்சும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆனா கூட நீங்க பார்த்த டாக்டர்டே போய் சொல்லுங்க, சார் ஏதோ ரிப்போர்ட் பண்ணுமாமே அது கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இல்ல உங்க லெவல்ல கூட ரிப்போர்ட் பண்ணலாம். இப்ப 2 கேள்வி வரும் இதுல. என்னன்னா ரிப்போர்ட் சொல்லிட்டீங்க சார், ஏதோ ஒரு நீல கலர் ஃபார்ம் சொல்லிட்டீங்க, ரெட் கலர் ஃபார்ம் சொல்லிட்டீங்க, நான் பப்ளிக் இதை நான் இங்க இருந்து எடுப்பேன். சரிங்களா, இதுதான் அடுத்த கேள்வி வரும். அப்ப அதை ஈஸி பண்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர். சரிங்களா, 00-180-3024. சரிங்களா, 1800-180-3024. இப்போ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. எனக்கு ஒன்று ஆயிடுச்சு சார், இந்த மாத்திரை எடுத்தேன், எனக்கு அரிப்பு வந்துருச்சு, இது வரைக்கும் வந்து இப்படி இந்த மாத்திரை எடுக்க வந்து வந்ததில்ல, அதனால வந்து நான் பண்றேன். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டில இருந்து பேசுறாங்க, தமிழ்ல பேசக்கூடிய டோல் ஃப்ரீ அங்க பீப்புள் இருக்காங்க. சரிங்களா, அவங்க சொல்லுங்க தமிழ், நீங்க தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் பேசுவாங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அதை வச்சு ஈஸியா நம்ம அதை சொல்லிடலாம். அதே மாதிரி வேற ஸ்டேட்ல உள்ளவங்க வேற ரிப்போர்ட் பண்ணலாம். இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு எஜுகேஷன் லெவல் நம்மள்ட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஜினியரா இருக்கேன், எனக்கு தெரியுது அப்படின்னா கூகுள்ல போயிட்டு ADR ரிப்போர்ட்டிங் ஃபார்ம், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அல்லது சைடு எஃபெக்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டாலே வந்து அது கரெக்டா அது காமிச்சிடும். சரிங்களா, ADR ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்னே காமிக்கும். கிளிக் பண்ணனா அதுல ஒரு 10 லாங்குவேஜ்ல வந்து இந்த ஃபார்ம் இருக்கும். அதாவது தமிழ், இப்போ நம்ம தமிழ்னா தமிழ், பெங்காலினா பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதுலயே ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நம்ம அந்த மெயில் அனுப்பிடலாம். சரிங்களா, இது எதுக்காகனா இதனால எனக்கு என்ன டைரக்ட் பெனிஃபிட் அப்படின்னா, டைரக்ட் பெனிஃபிட் எனக்கு இப்ப வராது. மேபி வந்து அதுல இது மாதிரி நான் கொடுத்த சிக்னலால ஒரு மருந்துக்கு வந்து ஒரு தடையோ இல்ல ஒரு மருந்துக்கு வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இந்த மருந்தை எடுக்கக்கூடிய என்னுடைய சகோதரரோ இல்ல அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ல கேர்ஃபுல்லா இருக்கலாம். சரிங்களா, நம்மளுடைய இன்புட்னால. அதனால அந்த ADR வந்து இப்படிதான் ரிப்போர்ட் பண்ணணும். என்னுடைய ரிக்வெஸ்டும் மக்களுக்கு என்னன்னா, தயவு செய்து ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த டோல் ஃப்ரீ நம்பரை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் நீங்க நல்ல ஒரு உங்களால அந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மெயில் பண்ண முடியும் அப்படின்னாலும் தயவு செய்து செய்யலாம். டோல் ஃப்ரீ நம்பர் 1800-180-3024. சரிங்களா, 1800-180-3024. டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்க ADR ரிப்போர்ட்னு சொன்னீங்க, இதை அறிவிக்கும் போது என்னென்ன தகவல் எல்லாம் சொல்லணும் அவங்க? இப்ப என்ன அப்படின்னா நான் 2 சொன்னேன். இப்ப டோல் ஃப்ரீ நம்பர் 1800-180-3024. அவங்க கால் பண்ணோன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கலாம். அவங்க கேட்பாங்க உங்க பேர் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்கன்ட்டு. ஆனா ஏஜ், செக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஏன்னா சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சில ஏஜ்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஒண்ணு மெயின். ஜெண்டரும் செக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில மருந்துகள் வந்து குறிப்பிட்ட ஜெண்டருக்கு மட்டும்தான் வந்து அந்த ரியாக்ஷன்ஸுமே காஸ் பண்ணும். இல்ல சில மருந்துகள் வந்து சில ஜெண்டருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். சரிங்களா, அது வெயிட் சொல்லணும். ஏன்னா அந்த சப்போஸ் அது குழந்தையா இருக்கு, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு 5 மில்லிகிராம் பர் கேஜி பாடி வெயிட் அப்படின்னா தெரியாம 15 மில்லிகிராம் கொடுத்தா கூட அது வந்து ப்ராப்ளமா இருக்கலாம். சரிங்களா, அந்த வெயிட். அப்புறம் இது ரொம்ப முக்கியம், என்ன மருந்து எடுத்தாங்க, என்ன ஆச்சு எடுத்து, அது என்னன்னா அந்த அதுலயே கேட்பாங்க, அந்த சீக்வன்ஸா சொல்லுங்க அப்படின்னுவாங்க. என்ன ஆச்சு,
எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லா தடிச்சிருச்சு. எப்ப அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில ஒரு மருந்து எடுத்தேன், அந்த மருந்து எடுத்த பிறகு தடிச்சிருச்சு. என்ன மருந்து உங்க கையில இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. டீடைல்ஸ் இருந்தா நல்லது, அதுதான் மெயின். ஆக்சுவலா நம்ம ஏதாச்சும் ஒன்று ரிப்போர்ட் பண்ண போறோம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க பார்க்கணும். அதுக்கு வந்து கையில அந்த மருந்து இருந்தா, ஐயா இங்க பாட்டில் என் கையில இருக்கு, இந்த மருந்து இத பின்னாடி வந்து எக்ஸ்பைரி டேட் இது கொடுத்துருக்காங்க. அவங்களே கேட்பாங்க எக்ஸ்பைரி டேட் என்ன, எந்த லாட், எந்த பேட்ச், எவ்வளவு மில்லிகிராம் அதில் கொடுக்க போட்டிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அதுல இருக்கும். அதை பத்தி நம்ம வந்து சொல்லணும். அவங்க கேட்பாங்க, அதை நம்ம டோல் ஃப்ரீயா இருந்தா அதை நம்ம சொல்லணும். இது இல்லாம என்னன்னா, இது கூட வேற ஏதாச்சும் மருந்து எடுத்தனா, ஏன்னா சில பேருக்கு என்ன சொல்லுங்க, இந்த மருந்து எடுத்தோடனே எனக்கு வயித்துல போச்சுட்டு, அவங்க கூடவே வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஆயுர்வேத சித்த மருந்து கூட எடுத்துக்கலாம், வேற யாராச்சும் அந்த பிரச்சனைக்கு அது கூட இது கூட எடுத்துக்கலாம். சோ ரெண்டு டிஃபரெண்ட் சிஸ்டம் கம்பைன் பண்ணலாம். எந்த மருந்தால எதனால சைடு எஃபெக்ட் வந்திருக்கும் தெரியாது. அது மாதிரி இல்ல அலோபதி ட்ரக்லயே ஒண்ணுக்கு மேற்பட்ட ட்ரக் இந்த டாக்டர் வந்து இது எழுதி கொடுத்தாரு 4 நாள் முன்னாடி, அதையும் எடுத்துட்டு இருக்க அவர் நிறுத்தி சொல்லியிருப்பாரு, அவங்க தெரியாம எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ கரண்டா என்ன மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம், வேற என்ன மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கூட எடுத்துட்டு இருக்கோம், அப்புறமேட்டு வந்து வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் எப்பயாச்சும் வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கா, அது மாதிரிலாம் வந்து இருந்ததுன்னா கோமார்பிட் கண்டிஷன் சொல்லுவோம். அதையுமே வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே கரெக்டா கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு, இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்க, இது இல்லாம மற்றது ஏதாச்சும் அவங்க வந்து நம்ம சொல்லணும்னு நினைச்சாலுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். டாக்டர், சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஏடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆமா, யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம்? சரி, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து சிகப்பு கலர் ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து பேஷண்டோ இல்ல கன்சியூமர்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நீல கலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஃபார்ம் எடுத்து பண்ணணும்னா இது இந்த சிகப்பு நீலம், இல்ல டோல் ஃப்ரீனா அது காமன் தான். சரிங்களா, டாக்டர் கூட டோல் ஃப்ரீ நம்பர்ல பண்ணலாம், அது பிரச்சனையே இல்லை. சரிங்களா, ஏன்னா ஈஸியா இருக்கலாம். உடனே இந்த நம்பரை வந்து இப்ப நானே உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் போன்ல வந்து ப்ளீஸ் டூ ரிப்போர்ட் ஏடிஆர் சொல்லிட்டு அந்த டோல் ஃப்ரீ நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ளீஸ் டூ ரிப்போர்ட் ஏடிஆர். ஸோ நானே ஒரு அவசரத்தில் எங்கேயாச்சும் பண்ணோம் அப்படின்னா வந்து பண்றதுக்காக. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து சிகப்பு கலர் ஃபார்ம் போயிடும். ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் இந்த விஷயம் இருந்தாலுமே வந்து சைமல்டேனியஸில் இப்போ இந்த எம்பிபிஎஸ் பசங்கள்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை நர்ஸ் பீப்புளெலாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து அந்த டிகிரி வாங்குற வரைக்கும் அவங்களும் பப்ளிக் தான். சரிங்களா, அவங்களுக்குமே அது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ சிகப்பு கலர் ஃபார்ம் அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். யாரெல்லாம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், எனி ஒன் யாரா பேஷண்ட் ரிலேட்டட் சர்வீஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். டாக்டர், நர்ஸ், டென்டிஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்ட், நர்சிங் பீப்புள், ஃபிசியோதெரபிஸ்ட். சரிங்களா, யாரெல்லாம் அந்த பேஷண்ட் கேர் வந்து கொடுக்குறாங்க அவங்க எல்லாமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக தான் நம்ம அதில் வந்து பண்ணோம். ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் சிகப்பு கலர் ஃபார்ம்னா அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து மருந்தோடைய முழுக்க அவங்க படிச்சிருப்பாங்க, மெடிசனை பற்றி அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. அதனால வந்து ஒரு மெடிசனில் என்னென்ன பார்க்கணும், அதில் என்னென்ன அந்த மெடிசன் பாட்டில்லையோ இல்லை வந்து இந்த ஸ்ட்ரிப்லையோ வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்க்கறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த சிகப்பு கலர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் ஃபார்மை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டாக்டர் ஒரு கோர்வையாக ஒரு இதை எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேஷண்ட்டு தலைவலி, சரிங்களா, தலைவலிக்காக ஒரு மாத்திரை எடுக்கிறாங்க. தலைவலி வந்து காலையில் வந்திருக்கு, டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க, தலைவலிக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு, இதை ஒரு 5 நாள் எடுங்க அப்படின்றாங்க. மாத்திரை எடுக்கிறாங்க, தலைவலி நல்லா கம்மியான மாதிரி இருக்கு, ஆனா வயிறு வலி வந்துருச்சு. சரிங்களா, இதுதான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட். அவங்களுடைய இது என்னன்னா தலைவலி அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆனா வயிற்று வலி வந்துருச்சு. ஸோ இது சைடு எஃபெக்ட். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாத்திரையை நிறுத்திடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு வேலையிலே இப்படி ஆயிடுச்சு, 2வது வேலை வந்து நிறுத்திட்டாங்க, வயிறு வலி கம்மியாயிருச்சு, திரும்பி தலைவலி லைட்டா ஆரம்பிக்குது. ஸோ இதுல நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த மாத்திரை எடுக்கும் போது எதுக்காக அதை எடுக்குங்கிறோம், அது நல்லா இருக்கு, ஆனா ஒரு சைடு எஃபெக்ட் வருதுன்ட்டு. சரிங்களா, இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்குது, இதை வந்து ஒரு வீட்ல ஹாஸ்பிட்டல் எப்படி 2 சினாரியோ பார்த்துப்போம். வீட்டுல நடக்குது அப்படின்னா நீல கலர் ஃபார்ம் இல்ல டோல் ஃப்ரீ நம்பர். ஹாஸ்பிட்டல்ல நடக்குதுன்னா ஒரு சிஸ்டர் வந்து இதை ரிப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா, சிஸ்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து தலைவலிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாரு, இந்த மாத்திரை கொடுத்த உடனே வயிற்று வலி வந்துருச்சு. எப்போ வந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் ஆரம்பிச்சதுக்குள்ளாரே வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் அதை வந்து கொடுக்கல, அந்த டைம்ல இம்ப்ரூவ் ஆனாரு, அதுக்கப்புறமேட்டு திரும்பி ஆரம்பிச்ச தலைவலின்ட்டு திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டைரக்டா வந்து இதை சீக்வன்ஸை கோர்வையா வந்து அங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஈவெண்ட் ஆர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அதை வந்து கொடுப்பாங்க.
இன்னொன்னு எப்ப நடந்தது, எந்த டைம்ல நடந்தது ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டீங்கல்ல பக்க விளைவுகள் வந்து எப்ப நடக்கும், உடனே நடக்குமா இல்ல ஒரு வாரம் கழிச்சு நடக்குமா, அதை கார்லேட் பண்றதுக்காக மருந்தாலதான் அது நடந்திருக்கா இல்ல மருந்து தவிர்த்து வேற ஏதாச்சும் அங்க உள்ள சூழ்நிலையால நடந்திருக்கா அது பாக்குறதுக்காக அந்த டைமும் டேட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து அதுல இருக்கும். அப்புறம் என்ன மருந்து, எதுக்காக இந்த மருந்து கொடுத்தாங்க, எத்தனை வேலை கொடுத்தாங்க, எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது இல்லாம அவர் வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்களா, எவ்வளவு வருஷமா என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க அந்த டீடைல் இருக்கும். இதெல்லாம் இல்லாம ஒரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா வேற என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் இந்த பேஷண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் சொல்றது ஹாஸ்பிட்டல், அப்ப வேற அவங்களுக்கு என்னது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணிருக்கலாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த ரிப்போர்ட் எல்லாம் கூட அதுல வந்து எனி அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த டீடைல்ஸ் வந்து போடலாம். எனி அதர் இன்வெஸ்டிகேஷன் அதுல வந்து எந்த வேல்யூலாம் வந்து நார்மலா இல்ல அத கூட வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அவுட்கம் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லிட்டு அந்த சகப்பு கலர் ஃபார்ம்ல இருக்கும். அப்படின்னா என்னன்னா இவருக்கு வந்தது வந்து சரியாயிருச்சா இல்ல சரியா ஆயிட்டு இருக்கா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி இருக்காங்க, அடுத்த லெவல் ஆஃப் பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் சீரியஸ்னஸ் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அவுட்கம் எல்லாம் ஃபில் பண்ணி இதை வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட அதுக்கு வந்து ப்ராப்பரா டேட்டு, சிக்னேச்சரு, நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர். ஏன்னா இந்த ஃபார்மை நம்ம வைக்கிறோம் இல்ல இந்த ஃபோன் பண்றோம் அப்படின்னா என்னன்னா நமக்கு சில விஷயம் புரியல, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும். அதுக்காக இந்த டீடைல்ஸ் கொடுத்து பண்றது வந்து சிகப்பு கலர் ஃபார்ம். சரிங்களா. ப்ளூ கலர் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இது வந்து மெயினா வந்து கன்சியூமர்ஸ், ஒரு மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க பேர் கன்சியூமர்ஸ். அது பேஷண்ட்டே வந்து சப்போஸ் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வந்து வீட்டில் மருந்து எடுக்கும் போது ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை பேஷண்ட்டோடைய ரிலேட்டிவ்ஸ், பேஷண்ட்ஸோடைய ஃப்ரெண்டு, யாரெல்லாம் வந்து அந்த கன்சியூமர் யாரெல்லாம் அந்த மருந்தை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடியது அந்த நீல கலர் சைடு எஃபெக்ட் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலான விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்காது. லைக் அந்த பேட்ச் நம்பரோ எக்ஸ்பைரி இருக்கும், பேட்ச் நம்பர், இப்போ எந்த கம்பெனி, அதெல்லாம் வந்து நிறைய ஜென்ரிக் பிராண்டட் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க இந்த சிகப்பு கலர் ஃபார்மில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ஆச்சு, எது எடுத்த பிறகு வந்து ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லி இந்த மருந்தை எடுத்தீங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து சிகப்பு கலர் ஃபார்மில் அது வராது, நீல கலர் ஃபார்மில். ஏன்னா பப்ளிக்ட்ட வந்து ஒரு தப்பான இந்த ரியாக்ஷன் வர்றதுக்கு, சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு மேஜரான ஒரு இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு இந்த மாத்திரை எடுத்தான் அதனால் நான் இதை எடுத்தேன், இல்லை என் ஃப்ரெண்டு சொல்லி நான் எடுத்தேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு தான் எடுத்தாரு, அதே மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன், நான் அந்த டாக்டரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அந்த நீல கலர் ஃபார்மில். அப்புறம் மருந்துன்னு சொல்லும் போது மருந்து அதோடைய டோசேஜ் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும், எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இல்லை எவ்வளோ டோஸ்க்கு அப்புறமேட்டு இது நடந்தது அப்படின்ற ரொம்ப ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நீல கலர் ஃபார்மில் இருக்கும். ஒரு நார்மலாக வந்து நம்ம ரொம்ப ஒரு கொலோக்கியலாக சயின்டிஃபிக்காக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பேச்சு வாக்கில் நம்ம எப்படி பேசுவோமோ அது மாதிரி தான் அந்த ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸு நீல கலர் ஃபார்முக்கும் சிகப்பு கலர் ஃபார்முக்கும், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வெர்சஸ் கன்சியூமர். ஸோ அந்த கன்சியூமர் பேஷண்ட் ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை யார் வேணாம், சரிங்களா, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம், அவங்க சும்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம், அவங்க பார்த்துருக்கலாம், அவங்க கூட வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அது வந்து நீல கலர் ஃபார்ம். இதில் என்னென்னா இது நான் அப்போவே முதல்ல சொன்னது தான், இது ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம், சரிங்களா. எப்படி வந்து ஒரு டிபிக்கோ எப்படி வந்து ஒரு மலேரியாக்கோ ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் இருக்கோ அது மாதிரி வந்து பக்க விளைவுகளால் ஏற்படும் ரிப்போர்ட்டிங், லைக் மருந்துகளால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனும் சொல்லலாம், இல்லை ப்ராப்ளம், ட்ரக் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு சொல்லலாம், அதை தெரிவிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம். இதில் வந்து ஒரு பாயிண்ட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும், இப்போ மலேரியா ப்ரோக்ராம்னா யாரெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராமை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டாக்டர், ஒரு பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறமேட்டு ஒரு நர்ஸ், இவங்க தான் வந்து மருந்தை கொடுத்தோ அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரே ப்ரோக்ராமு மக்களும் அதில் வந்து இட்ஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்கிறதுனா இந்த நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் தான். ஏன்னா மக்கள் தான் டேட்டாவே கொடுக்குறாங்க, அவங்களும் வந்து இதில் வந்து இந்த பார்ட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம். ஸோ மக்களுக்காக மக்களால் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு போதும், ஏன்னா அவங்களால இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும், சரிங்களா, நிறைய டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டானால வந்து நாமளே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். அதுக்கு வந்து மெயினாக என்னென்னா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும்.
நமக்கு சின்னதாக பெருசோ உடனே ரிப்போர்ட் பண்ண பழகிக்கிடும். இதுதான் வந்து இந்த சிகப்புக்கும் நீளத்துக்கும் உள்ள வித்தியாசமான ஃபார்ம். அண்ட் எப்படி நீங்கள் ஏடிஆர் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு விடை. டாக்டர், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஆண்களுக்கு வேற மாதிரியும் பெண்களுக்கு வேற மாதிரியும் வருது. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எப்படி சொல்ல, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இன் ஏடிஆர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து சில ஏடிஆர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வரும், சில ஏடிஆர்ஸ் ஆண்களுக்கு வரும். ஜெண்டர் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரிஸ்க் அதிகம். லைக் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு 4% வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு வந்து 6 இல்லை 7%, அவ்வளோதான். 2 பாலினமுக்கு வந்து வரும். ஆனால் ஹையர் ரிஸ்க் இஸ் ஃபார் விமன் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? என்னெல்லாம் காரணமாக இருக்கும் விமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஹார்மோனல் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? சில ஹார்மோன்ஸ் வந்து சில ஃபேஸ் ஆஃப் அவங்களுடைய மாதவிடாய் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த டைம்ல அந்த மருந்து எடுக்கும்போது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸோ இல்லை அந்த மருந்தோடைய தன்மையினால வந்து ஒரு மெட்டபாலிசமோ கூடலாம். சரிங்களா? இது வந்து மெயினாக மேலை விட ஃபீமேலுக்கு வந்து ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? இன்னொரு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு மாத்திரையோ ஏதாச்சும் எடுக்கிறோன்னா அது வந்து ஒரு நம்ம ஸ்டொமக்கில் வந்து அது அப்சர்வ் ஆகி அப்புறமேட்டு இன்டெஸ்டைனில் அந்த பிளட் சப்ளையில் அப்சர்வ் ஆகும், அது உரியப்படும். பெண்களுக்கு ஜென்ரலாகவே கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப பொறுமையாக வந்து அதை எம்டி பண்ணும். சரிங்களா? மேலே விட ஃபீமேலுக்கு. அதனாலேயும் வந்து ஒரு காரணம், அதை அந்த அளவுக்கு சீக்கிரமாகவோ இல்லை அந்த டைமில் வேறு ஏதாச்சும் மாத்திரை அந்த பீரியடுக்குள்ளே எடுக்கும் போது வந்து ஒரு ட்ரக் இன்ட்ராக்ஷன் வரலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, மேலே விட ஃபீமேலுக்கு வந்து கொழுப்புகள் வந்து எப்படின்னா ஹை ஃபேட் கண்டென்ட். குண்டாக இருக்கிறவங்க அப்படி இல்லை, ஒல்லியாக கூட இருப்பாங்க. ஆனால் மேலே விட ஃபீமேலுக்கு வந்து அந்த கொழுப்போடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேட் கண்டென்ட் வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அவங்க நம்ம அந்த ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க அதை வச்சு இல்லை, அந்த ஃபேட்டு ஒரு ஹியூமன் பாடியில் எப்படி இருக்கும் அது கம்பேர்ட் டு மேல் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகம் தான், 1 to 2% மோர் தான் எப்பயுமே அவங்களுக்கு. ஸோ அதனால சப்போஸ் அது ரிலேட்டடாக, ஏன்னா இப்போ சில மருந்துகள் வந்து லைப்போஃபிலிக் சொல்லுவோம், இல்லை ஹைட்ரோஃபிலிக். லைப்போஃபிலிக்னா கொழுப்புனா உடனே அப்சர்வ் ஆயிரும், அதே வந்து நீர்த்தன்மை உள்ளதுன்னா ஹைட்ரோஃபிலிக், அதில் வந்து அது வெளியேறதோ அதுக்கு வந்து அது மாதிரியான மருந்துகள் வந்து எடுக்கும்போது பெண்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து சைட் எஃபெக்ட் வரும். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சோடைசபின் சொல்லுவோம், ஒரு தூக்கத்துக்கோ இல்லை இந்த பென்சோடைசபின்ஸ் ஒரு இதுக்குமே ஃபிட்ஸுக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு வந்து போயிடும், லைக் அந்த கொழுப்பு தன்மையினால. ஸோ அதனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், உரிஞ்ச பிறகு வந்து ரத்தத்தில் அப்படியே பரவுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உடையணும். அந்த மருந்துகள்லாம் வந்து ஒன்று ப்ரோட்ரக் டு ஆக்டிவ் ட்ரக், நம்ம கொடுக்குற மருந்து வந்து செயல் கூட்டுறதுக்காக ஒரு இதை சேர்த்து நம்ம கொடுப்போம். அது வந்து லிவரில் போயிட்டு வேலை செஞ்ச பிறகு தான் அது ஆக்டிவாகவே மாறும். இல்லை ஆக்டிவாக இருக்கிறது வந்து உடம்புல இருந்து வெளியில் போகிறதுக்காக வந்து இன்ஆக்டிவாகவே மாறுறது வந்து லிவர் மெயினாக. அந்த லிவரில் வந்து ஒரு குறிப்பிட்ட என்சைம் CYP3A4, ரொம்ப சயின்டிஃபிக் இல்லை இது சும்மா, CYP3A4 வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் மேலே விட. ஸோ அதனுடைய தாக்கமும் அதிகமாக. ஸோ இது மாதிரியான கண்டிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அதை விட ரொம்ப காமனா சொல்றது பாத்தீங்கன்னா சீக்கிங் பிஹேவியர், டாக்டரை பார்க்கக்கூடிய பிஹேவியர் வந்து மேலே விட ஃபீமேலுக்கு இருக்கு. நான் நிறைய மாத்திரை அவங்க பாலிஃபார்மசி எடுக்கிறதுனாலையும் இருக்கும், இன்னொன்று வந்து ஏதோ எனக்கு உடம்புல ஏதோ பண்ணிகிட்டே இருக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டாக்டர் சீக்கிங் பிஹேவியர் அதிகமாக இருக்கும் போது அவங்களால ரிப்போர்ட் பண்ணவும் முடியும், சார் டாக்டர் நான் இதை எடுக்கிறேன் எனக்கு இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லும் போது வந்து மேலே விட ஃபீமேலுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டிங் கல்ச்சர் அதிகமாக இருக்கும். இன் அடிஷன் டு இந்த ஃபேக்டர்ஸ்லாம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு என்னென்ன மருந்து யாருக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய மருந்து நம்ம வந்து கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, அது வந்து எக்ஸாஜரேட் பண்ணிடும். சரிங்களா? இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம், அடுத்து வந்து அட்டாக் வரக்கூடாது ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூட போனால் கூட வந்து உடனே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லை நார்மல் டோஸ்லேயே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மெயின். ஃபீமேலில் எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இது கொடுக்கறது லைக் வலி மருந்து ஃபீமேல்ஸுக்கு தான் மேலே விட அதிகமாக வந்து ரியாக்ஷன்ஸ் வரும், ஒரு அல்சர் வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி மாத்திரை 2 பேருமே எடுக்கும்போது இரும்பல் வரலாம், வரட்டு இரும்பல் மாதிரி, அதில் அதிகமாக வர்றது வந்து ஃபீமேலுக்கு. நான் என்னன்னா வராது இவங்களுக்கு வரவே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது, 2 பேருக்கும் வரும். அதில் ஹையர் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா இப்போ மேலுக்கு 1னா ஃபீமேலுக்கு 3, அது மாதிரி ஒரு பர்சன்டேஜில் வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த ஃபீமேல்ஸ்க்கும் மேல்ஸ்க்கும் உள்ள சில மருந்துகளுடைய இது. அதேமாதிரி வந்து இந்த மனநிலை ரிலேட்டடான எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும்
இந்த உடல் பருமன் வந்து சைடு எஃபெக்டாக வரும். அது யாருக்குன்னா வந்து பெருசாக தெரியாது, பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு தான் அது தெரியும். சரிங்களா டாக்டர்? இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 2 பேர் இருப்பாங்க, ஒரே உடல் அமைப்பு, ஒரே ஊரை சேர்ந்திருப்பாங்க, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். அது எதனால? இல்ல, இது ரொம்ப மிக சரியான கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அது வந்து லிவர்ல போயிட்டு ஒரு மெட்டபலைஸ் ஆகும். ஒன்னு வந்து ப்ரோ ட்ரக் ஆக்டிவாவோ இல்ல ஆக்டிவா இருக்காது உடம்புல இருந்து வெளியில போகிறதுக்காக கன்வெர்ட் ஆகும் இன்ஆக்டிவா. இப்போ இது என்ன, இது யார் செய்யறா? லிவர்ல. அது பர்டிகுலர் புரோட்டீன் தான் அதை செய்யுது. இதை உடைக்கிற தன்மையை ஒரு CYP3A4 ஒரு புரோட்டீன் செய்யுது. அது என்னன்னா, இந்த புரோட்டீன்லாம் என்னதுன்னா ஒரு ஜீன்னால வந்து கோடா ஆயிருக்கு. ஜெனடிக் எல்லாமே ஒன்னா இருக்கும். அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை இவங்களுடைய அப்பா அம்மா வேறையா இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஈவன் இந்த அண்ணன் தம்பிக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் மேக்கப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்காது ட்வின்ஸ்லேயே. சரிங்களா? ஸோ அதனால மேஜராக வந்து இந்த ட்ரக் ரிலேட்டட் அலர்ஜியோ இல்லை ட்ரக் ரிலேட்டட் சென்சிட்டிவ் இது வந்து எப்படின்னா ஜெனடிக் மேக்கப் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்னன்னா, என் ஃப்ரெண்டு இந்த மருந்தை எடுத்தான், அவனுக்கு நல்லாயிருச்சு, அதனால தான் இந்த மருந்தை நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு நல்லாகிறதுக்கு பதிலாக எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் உள்ள ஜெனடிக் மேக்கப் ஒன்றும் இல்லையே. அதனால வந்து இதுதான் இப்போதைக்கு இந்த காலத்தில் பர்சனலைஸ்டு மெடிசன் ஒரு டாபிக் வந்து ரொம்ப மிக அதிகமாக பேசப்படுது. ஏன் இந்த பர்சனலைஸ்டு மெடிசன் பேசப்படுதுன்னா, கேன்சருக்காக ஒருத்தங்க வராங்க, எல்லாருக்கும் அந்த கேன்சருக்கு உள்ள மருந்து வந்து நம்ம ஒன்று கொடுப்போம். அந்த கேன்சர் கொடுக்குற மருந்து வந்து அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ். அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, நம்ம கேன்சர்லேயே செத்துடலாண்ட அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு பதில் அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஆனால் இப்போ வந்து பர்டிகுலராக உங்களுக்கு எந்த ஜெனடிக் மேக்கப்பில் எந்த மருந்து கொடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலைஸ்டு மெடிசன் லெவலுக்கு வந்து ஜினோமிக்ஸ் பர்சனலைஸ்ட் மெடிசன் லெவலுக்கு வந்திருக்கு. இது எதுக்காகனா, மருந்து நல்லா இருக்கு ஆனால் சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் மேஜரா. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஜெனடிக்கை பியூரா ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறது. டாக்டர், சைடு எஃபெக்ட்ஸ் ஏன் குழந்தைங்களை வேற மாதிரியும் வயதானவங்களை வேற மாதிரி தாக்குது? இது ரொம்ப மிகச்சரியான கேள்வி. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து 2 ஏஜ்லையுமே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு அடல்ட்டு, ஒரு 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே நான் இருக்கேன். சரிங்களா? ஏன்னா நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், நம்ம உடம்பு பில்டப் அப்பெல்லாம் இருக்குது. ஸோ சில சைடு எஃபெக்ட்ஸை வந்து தாங்கக்கூடிய இது இருக்கும். நம்ம இக்னோரும் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எந்த ஏஜுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு. சரிங்களா? இதில் கம்மின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. ஆனால் அந்த கம்மியே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சீரியஸாக போகிற லெவலுக்கு வந்துடும். சரிங்களா? என்ன காரணம்? குழந்தைங்களுக்கு என்ன காரணம், இல்லை வயதானவங்களுக்கு என்ன காரணம்? குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்மெச்சூர். இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க உடம்புல இருக்கக்கூடிய. நான் ஏன்னா முதல்லேருந்தே என்ன சொல்கிறேன்னா, லிவர் வந்து இம்பார்ட்டண்ட்டு, கிட்னி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வெளியில் ஏற்றுறது, ஒன்று வந்து அதை உடச்சி நல்ல பொருளாக பண்ணுறது, இதெல்லாமே லிவர் அண்ட் கிட்னி தான் வந்து ஒரு மேஜர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையோ எல்லாமே வந்து வெளியில் சென்ட் பண்ணுறது. சரிங்களா? குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜில் ஒரு மெச்சூரிட்டி நடக்கும். ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து லிவர் நல்ல மெச்சூர்டா, கிட்னி கிளியரன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நாட்கள் ஆக ஆக, வயதுகள் ஆக ஆக, அதோடைய அந்த அடல்ட் ஏஜுக்கு வரும்போது தான் வந்து அது ஃபுல் மெச்சூரிட்டி இருக்கும். இதுக்கு இடையில அந்த இம்மெச்சூர் ஆர்கன்லேயே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மருந்தை வந்து கொடுக்கும்போது அதனால முடியாது, தாக்குதல் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கம்மி டோஸ் கொடுக்கும்போது கூட வந்து அதனால அந்த ஒரு மெட்டபலைசிங்கோ இல்லை வந்து ஒரு டீகான்ஜுகேஷனோ அதெல்லாம் பண்ண முடியாத நிலைமை வந்து பீடியாட்ரிக்ஸில் வரும். ஆனால் அதே வந்து ஜீடியாட்ரிக் பாப்புலேஷன் வயதானவர்களுக்கு என்னென்னா, மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்லேயே பார்க்குறீங்க, நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கண்டிஷன் ஆச்சும் இருக்கும். குறைஞ்சது 2 இருக்கும், பிபியோ சுகரோ இருக்கும். 4 மாத்திரை போயிட்டுருக்கும், 5 மாத்திரை போயிட்டுருக்கும். இது பேர் வந்து பாலிஃபார்மசி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு மாத்திரை இங்கே வேலை செய்யலாம், இப்போ மெட்டபலைஸ் ஆகலாம், இன்னொரு மாத்திரை வந்து யூரின் வழியாக போகலாம். ஸோ எப்பயுமே ஒரு 2லேருந்து 3 மருந்து மேலே போகுது அப்படின்னா ஒரு மாத்திரை இன்னொரு மாத்திரையை வந்து அதோட வேலையை வந்து தடுக்கலாம், இல்லை அதை வந்து எக்ஸாசரேட் பண்ணலாம். அப்படிலாம் வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம் பாலிஃபார்மசியில். அது வந்து வயதானவர்களுக்கு அதிகம். மெயின் என்னன்னா, அது வயசு ஆக ஆக வந்து அவங்களுடைய தன்மை. இப்போ நான் குழந்தைங்களில் வந்து மெச்சூர் ஆகலைன்னு சொல்லுவேன். இதில் வந்து எப்படி தலைமுறை வந்து நரைக்குதோ அது மாதிரி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளும் வந்து அதோடைய ஃபங்க்ஷனை வந்து டிக்ளைனிங் இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுவும் கம்மியாகிட்டே போகும்.
அப்ப 45 வயசுல நான் ஒரு விஷயத்த செய்யறது வந்து நான் ஒரு 60-70 வயசுல செய்ய முடியுமா, அந்த நான் நல்ல ஒரு இதா சாப்பிட முடியுமானா அது இருக்காது. அவங்களுடைய தன்மை, அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி, அதே மாதிரி வந்து லிவர் மெட்டபலைசிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி கிட்னிலேருந்து அதை வெளியேற்ற தன்மை எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இதுவும் இன்னொரு காரணம். தேவையில்லாம நிறைய மருந்துகள் வந்து வயதானவர்களுக்கு கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வந்து நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் 2 விஷயம் வந்து சொல்லுவேன். குழந்தைகள் வயதானவர்கள். ரொம்ப அதிகமாக காமனாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு, கம்மியாக பார்க்கறது வந்து குழந்தைங்களுக்கு. ஆனால் அந்த கம்மியாக பார்க்கறது ரொம்ப சிவியராக வர்றது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். டாக்டர், இப்போ பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி சைடு எஃபெக்ட்ஸ் மாறுது ஒரே மருந்துக்கு? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து டைரக்டா ஒரு அளவுகோல் இல்லை. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன ஒரு கொஸ்டின் தான். ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவ் ஃபேஸ், அதுதான் அந்த 18 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 45 இல்லை 50 வயசு வரைக்கும் வந்து ஹார்மோனோடைய தன்மைகள் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். எல்லா விஷயத்துக்கும் மருந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லை மருந்து அதை உரியப்படுற தன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஏஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஏஜ் அண்ட் ஜெண்டர். மெனோபாஸ் சொல்லும்போது வந்து ஃபீமேலுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும் ஃபீமேலுக்கு ஜென்ரலாகவே. வயது ஆக ஆக இன்னமும் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நான் இப்போ இந்த வயதானவர்களுக்கு அப்படின்னு சொன்னால இப்போ மெனோபாஸ் என்பது வயதானவர்கள் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அது மேலோ இல்லை ஃபீமேலோ அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. மெயின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஹார்மோன் இல்லாமல் அதனாலே வந்து அவங்களுக்கு அதிக ஒரு களைப்போ இல்லை ஒரு ஒரு எலும்பு உடையிற தன்மையோ அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து வயசாக அந்த ஹார்மோன் குறையும் போதே வந்துடும். இந்த டைமில் சில மருந்துகள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு பிபிக்கோ சுகருக்கோ எடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் இந்த தன்மை இருக்கும். அது அவங்களுக்கு வந்து அதிகப்படுத்திடும் ஆக்சுவலாக. அதனால வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒருவேளை மெனோபாஸ்க்கு வந்து நிறையா இருக்கோ அப்படின்ட்டு இருக்கிற சிம்டம்ஸு அவங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளமே, இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸு அவங்களுக்கு வந்து அதை அதிகப்படுத்தி காமிக்கும். ஏன்னா அவங்க ஹார்மோன்னால அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருந்ததோ அந்த ஹார்மோன் இல்லாதனால அந்த ப்ரொடெக்ஷன் போயிடும். அப்போ வந்து அவங்க ஈஸியாக வந்து வல்னரபிள் ஆயிடுவாங்க. இதுதான் மேஜர் சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல். பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் மெனோபாஸ்க்கு முன்னாடி, இன்டென்சிட்டி மோராக இருக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறம், ஐ மீன் ஆஃப்டர் மெனோபாஸ். டாக்டர், இப்போ எல்லாருமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன? அதுவும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பாங்க, அது அந்த இஷ்யூ சால்வ் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டாக்டர் வந்து 2 வீக்ஸ் கொடுத்துருப்பாரு, ஆனால் 1 வீக்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம். ஐயோ, இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சொன்னா அது வந்து என்ன சொல்ல, இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தோ இறக்கிறத விட இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் ஆர் ஏஎம்ஆர் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் நாளை சாகிறது வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரிங்களா? WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாப் 10 ப்ரையாரிட்டி அந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறது. என்னன்னா முதல்ல என்னன்னா வந்து எல்லா காய்ச்சலுக்கும் இல்லை எல்லா சளிக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் தேவையா? இதுதான் முதல் கேள்வி. இதுதான் எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஒன்று டைரெக்டாக வந்து ஒரு டாக்டரை பார்க்கறது இல்லை, நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என் குழந்தைக்கு வந்து ஃபீவர் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த அதை எல்லாத்தையும் நான் சொல்லலை, சில ஏரியாவில் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஒரு ஃபார்மசியில் கூட கொடுத்துட்றாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படாது. ஒரு வைரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ஃபீவர் மட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிறைய ஆகாரம், நிறைய நீர்ச்சத்து, ஹைட்ரேஷன் பண்ணிட்டாலே வந்து குழந்தை நல்லாயிரும். அவசர வாழ்க்கையாக இருக்கிறதுனால ஒருவேளை இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ கொடுத்துட்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையில்லை. யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ நாள் கொடுக்கணும், யார் கொடுக்கணும்? சரிங்களா? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் குழந்தைய வச்சு சொல்கிறேன், அப்புறமேட்டு அடல்ட்டுக்கு சொல்கிறேன். போயிட்டு டாக்டர் பார்த்து குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையா இல்லையான்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணிடணும். சரிங்களா? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து இந்த இதில் போயிட்டு வாங்கிடவே கூடாது, ஃபார்மசியோ இல்லை அது மாதிரி. குழந்தைனா போய் பார்த்தே தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஓகே இந்த குழந்தைக்கு வந்து வைரல் இருக்குது, ஆனால் ஒரு பாக்டீரியலும் வரும், செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்கை டைமுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஜென்ரலாக 2-3 நாள் கழித்து தான் வந்து எந்த டாக்டராக இருந்தாலுமே பார்த்துட்டு தன்மை பார்த்துட்டு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்த பிறகு அது வரைக்கும் டாக்டர் ஓகே. சரிங்களா? நம்ம கொடுத்துட்டோம். எப்பயுமே ஆன்டிபயோட்டிக் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா
ரைட் டோஸ், ரைட் டைமிங் அல்லது ரைட் ஃப்ரீக்வன்சி, ரைட் டயக்னோசிஸ் டாக்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு போகிற லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லை யாராச்சும் வந்து டேக் கேர் பண்ணுறாங்க. இந்த பாயிண்டில் ரொம்ப முக்கியம், ரைட்டான மருந்தை எடுக்கிறோமா. இப்போ ஒரு ரேக்கில் வந்து 5 மருந்து இருக்குது, 5 மருந்து ஒரே மாதிரி இருக்கும், பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நான் எடுக்கிறது ஆன்டிபயோட்டிக்கா இல்லை வேறு ஏதாச்சுமா, சரிங்களா? ஸோ ரைட் ட்ரக் எடுக்கணும், ரைட் டோஸ். இந்த குழந்தைக்கு அவங்க சொல்லியே கொடுப்பாங்க, இந்த குழந்தைக்கு வந்து 2.5 ml கொடுங்க இந்த கப்பில், இல்லை வந்து ஒரு 5 ml கொடுங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக வச்சுக்கணும் ஞாபகம். அது ப்ரிஸ்கிரிப்ஷன் இதுலேயே இருக்கும் இருந்தாலும், சரிங்களா? அதை கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டைம் ரைட் டோஸ். அதே மாதிரி சொல்லுவாங்க, இது சாப்பாடுக்கு முன்னாடி கொடுங்க பின்னாடி கொடுங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஐயோ சாப்பாடு கொடுத்துட்டா இருந்தாலும் எனக்கு டோஸ் கொடுத்தாகணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த மருந்துக்கு வந்து பலன் இல்லாமல் போயிடும், சரிங்களா? ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எது கொடுக்குறாங்களோ பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து என்னன்னா, நீங்கள் கேட்ட மிக சரியான இது, டாக்டர் வந்து 5 நாளைக்கு எழுதியிருப்பாங்க, ஆனால் 2 நாள்லேயே வந்து சரியாக இருக்கும். மீதி 3 நாளைக்கு இவங்க என்ன நினச்சிருவாங்க, நிறைய இது நடந்திருக்கு உண்மையாலுமே. இந்த மருந்து 200 ரூபா, திரும்பி இது மாரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 200 ரூபா போட்டு வாங்க தேவையில்ல, இப்போ நம்ம இதை வந்து சேர்த்து வச்சுப்போம். 2 நாளைக்கு மட்டும் எடுத்துட்டு ஃபீவர் சப்சைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி மேலே வச்சுருவாங்க. வேற எப்பயாச்சும் வந்ததுன்னா இதே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்போ கோர்ஸ் நம்ம முடிக்கல 5 நாள் சொன்னது. ஏன்னா அந்த கிருமி வேணா 48 மணி நேரம் நம்ம கொடுக்குற மருந்துனால சாகலாம், ஆனால் அதில் வந்து சாகாத இருக்கக்கூடிய மற்ற கிருமிகள் வந்து அடுத்து எப்போ வேணால் அது வந்து திரும்பி வந்து அப்ளிகேஷன் ஆகி திரும்பி இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணலாம், சரிங்களா? இல்லை இப்படி நம்ம தேவையான அளவு அது கொடுக்காதனால பாக்டீரியாக்குள்ள தன்மையே அதுதான். அதை வந்து கரெக்டான டைமில் நம்ம கொல்லலை அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சத்தை எடுத்துட்டு நல்லா மேலும் மேலும் வளரும். அது பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இதே குழந்தைக்கு இதே பாக்டீரியா நம்ம ஒழுங்காக இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இல்லை அரைகுறையாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த மருந்தால் அது வந்து கேட்காது. மேபி அந்த மருந்து ரொம்ப கம்மியான ரேட்டாக இருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை யூஸ் பண்ணக்கூடிய மருந்து வந்து ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ், அது யூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். யாருக்கு தெரியும் அந்த ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த கிருமிக்கு வந்து கேட்காம போயிடலாம். ஸோ நாம்ளே வந்து ஒரு கொலகாரங்களாக மாறிடும், யார் நம்மளுடைய அறியாமையால். ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்கே நீங்கள் வந்து எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் மீட்டிங் போனாலுமே எல்லாருமே இதை பற்றி தான் பேசுவாங்க, சரிங்களா? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மெயினாக என்னென்னா டாக்டர் அறிவுரையில் வந்து கேட்கணும். எல்லா இருமல் சளி ஃபீவருக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமேட்டு டாக்டர் அணுகி அதை பார்த்து அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் சொல்கிற அட்வைஸ் மாதிரி 14 நாள் சொல்லியிருப்பாங்க, 7 நாள் எடுத்திருப்பீங்க, இன்னும் 7 நாள் எடுக்கல, அவ்வளோதான். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி இது மாதிரி இந்த குழந்தை எக்ஸாம்பிள் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். குழந்தையோ அடல்ட்டோ நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்னு போகிறோன்னா அவ்வளோ ப்ராப்பராக வந்து அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லா டைமையும் டெஸ்ட் பண்ணி இந்த ஆன்டிபயோட்டிக் அவர் கேட்குமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணாமல் தான் கொடுப்போம், சரிங்களா? அந்த அட்மிட் ஆன பேஷண்ட்டுக்கு தான் வந்து நம்ம அந்த கல்ச்சர்லாம் பார்த்து கொடுப்போம். ஸோ 1% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம கொடுத்த ஆன்டிபயோட்டிக்னாலுமே வந்து நம்ம ஏன்னா எப்பயுமே ஒரு ஓபிடியோ இல்லை எக்ஸாம்பிள் இங்கே வெளியிலனா யாரையாச்சும் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு கிளினிக்கில் நம்ம வந்து எப்படின்னா ஒரு எம்பரிக்கலாக தான் கொடுப்போம். இந்த 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 சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம், கேட்டால் நல்லது, கேட்கலன்னா அடுத்தது போவோம் அப்படின்ட்டு. அதே ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி பண்ணிவிட்டு ஓகே கல்ச்சரில் வேறு வந்திருக்கு அப்போ வேறு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிஸ்டமிக்காக பண்ணணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பர்சனல் ஹைஜீன். நம்ம வந்து ஒரு கை காலை சுத்தமாக வச்சுக்கிறது, நான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறேன் எனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை நம்ம க்ளீன் பண்ணணும். வாய் வழியே மருந்து எடுக்கிறோம், அதோட வேலை 50%, சுத்தமாக வச்சுக்கிறது 50%, சரிங்களா? இல்லைனா வந்து அதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பேட்டர்னுக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான பேஷண்ட் டு பேஷண்ட் கேஸ் டு கேஸ் என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பராக எடுத்துகிட்டு ரைட் டைம் ரைட் டோஸ் ரைட் டயக்னோசிஸ் ரைட் இண்டிவிஜுவல் ஒரு 8 ரைட் சொல்லுவோம் ஆக்சுவலாக. இதில் மெயின் 4 வந்து இதுதான் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அந்த ஆன்டி மைக்ரோபியல், ஏன்னா இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸே ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் ஆக்சுவலாக. அதில் வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஒரு லெவலில் பேச வேண்டியது இருக்குது. டாக்டர் ஸ்டீராய்ட்ஸ்னா என்ன, அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க,
ஸ்டீராய்ட்ஸ் வந்து தவறுதலா பயன்படுத்தும் போது நம்ம ஹெல்த்துக்கு என்ன பாதிப்பு? வெரி குட். இது வந்து ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நம்ம உடம்புல வந்து சுரக்கக்கூடியது தான். சரிங்களா? நம்ம உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட 0.1 to 0.5 யூனிட் இதுதான் வந்து நார்மலா சுரக்கும். ஏதோ நமக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு, ஒரு ஃபியரான ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அதுவே அதிகமாகிக்கும். அப் டு 1 யூனிட் வரைக்கும் வந்து அந்த உடம்புல நமக்கு வந்து அந்த ஆற்றல் இருக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத டைம்ல தான் நம்ம வெளியிலேருந்து சில நோய்களுக்கு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து தெரபியூட்டிக் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். நான் வந்து இதெல்லாம் கொடுத்தா தான் வந்து அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இது வந்து நல்லா இருக்கும். அது வந்து ஒரு டாக்டர் பார்த்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுக்கறது. என்னென்ன கண்டிஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா இருக்குது. ஆஸ்மாவில் வந்து ரொட்டீனாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து இந்த நுரையீரல் விரிக்கிறது பிராங்கோ டைலேட்டர் அது கொடுக்குறோம், கேட்கல. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னேலர்லேயே வாய் வழியாக எடுக்காமல் இன்னேலராகவே அதில் ஒரு ஸ்டீராய்டு வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்ம குறைக்கணும், அதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கரெக்டான டோஸில், கரெக்டான ரூட்டில், கரெக்டான சூப்பர்விஷனில் கொடுக்கறது வந்து எப்பயுமே சேஃபு தான். அதை நம்ம வந்து ஐயோ ஸ்டீராய்ட்ஸ் அப்படிலாம் பயப்படவே தேவையில்ல. இதெல்லாம் மீறி சில பேருங்க என்னன்னா, இவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா ஒரு உடம்புலி கம்மியாகுது, ஒரு சீக்கிரமா வந்து நமக்கு குணமாகுது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய பேர் மைண்ட்ல வச்சுப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கே போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு சார் எனக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அவசர வாழ்க்கை, 5 நாள் வரைக்கும் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்துப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு. இது வந்து தப்பான விஷயம். ஏன்னா டாக்டரை பார்த்து கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு மேல போறேன் அப்படின்னா டேப்பரிங் புரோட்டோகால் அதை எப்படி குறைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க. இதுல என்னன்னா நமக்கு யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதோட பக்க விளைவுகள் வந்து அவ்வளோ அதிகம். என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறோம், உடல் பருமன் வரலாம். சரிங்களா? ஏன்னா பசித்தன்மை கூட்டும், அது அப்படியே வெயிட் கெயின். அதான் ஃபர்ஸ்ட். சில பேருக்கு உள்ளியா இருக்கிறவங்க எடுக்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும், நான் தெரபியூட்டிக் டோஸாவே சொல்றேன், அது எடுக்கும்போது நல்லா இருக்கும். அதே நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் வரலாம், சக்கரை நோய் வரலாம், கண்ணில் வந்து டீஹைட்ரேஷன், இந்த புரோட்டீன் டீஹைட்ரேஷனால கேட்ராக்ட் வரலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு உடம்புல இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த ஸ்டீராய்டு வந்து ஒரு டோஸ் டிபெண்டன்ட். இந்த டோஸ்ல வந்து அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். இந்த டோஸ்க்கு மேல போச்சுன்னா இம்யூனோ சப்ரஷன், ஓகே, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஒரு டோஸ் ரேஞ்சில், அதுக்கு மேல போச்சுன்னா இம்யூனோ சப்ரசன்ட் அப்படின்னு ஒரு 3 வகையா இருக்கு டோஸை வச்சு. நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள போகும்போது நம்ம யாருக்கும் தெரியாம எடுக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு சத்து வந்து கம்மியாயிடலாம். அப்போ அவங்க அடிக்கடி வந்து ஏதாச்சும் வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி அடிக்கடி வந்து அவங்களே வந்து அவங்க உடம்பு வந்து வீணாயிடலாம். ஸ்டீராய்ட்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் வரலாம், அதனால அல்சர் பர்ஃபரேஷன் ஆகலாம். அப்புறமேட்டு வந்து எலும்புச்சத்து, ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புச்சத்து ரொம்ப எலும்பு வீக்காகி உடையிறது, ஃப்ராக்சர் வந்து அவ்வளோ காமன் ஸ்டீராய்ட்ஸ்னால. முடி கொட்டுறது, உடம்பு பருமன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான யாருக்கும் தெரியாமல் எடுக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ். சரி டாக்டர், ஸ்டீராய்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ்லாம் எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க? நான் சொன்ன மாதிரி இந்த ஆஸ்துமால பிரைமரி லெவல் இல்லாம செகண்டரியா வந்து நார்மல் மருந்து கொடுத்தும், நுரையீரல்ல போய் வேலை செய்யக்கூடிய மருந்து கொடுத்தும் கேட்கல, இல்ல ஒரு எமர்ஜென்சிக்கு கொடுக்கறது. இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன அனஃபைலாக்சிஸ் ஒரு அலர்ஜி மாதிரி, ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் அலர்ஜியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதை உடனே அந்த இம்யூன் செல்ஸ் சப்ரஸ் பண்ணும், உடனே உங்களுக்கு வந்து அதுல ஒரு ரெக்கவரி வரும். அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேற்பார்வையோட செய்யறது. ஆக்சுவலா மேற்பார்வை இல்லாம செய்யறது பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பாடி பில்டிங், ஜிம் போறது, அதுல வந்து எப்படின்னா வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கு, அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன ஆயிருது, நம்ம அந்த லெவலுக்கான ஒரு எக்ஸசைஸோ அதெல்லாம் பண்ணாத பட்சத்துல எப்ப வேணா வந்து அவங்களுக்கு ஒரு ரீனல் ஷட் டவுன், அந்த புரோட்டீன் உடையிறது, அதனால வந்து ஒரு ரீனல் ஷட் டவுன் வர்றது, திரும்பி வந்து அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா வருது, இதெல்லாம் வந்து நடக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மிஸ்யூஸ் ஆர் அபியூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அத்லெட் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க, அந்த ஸ்டீராய்ட் டெஸ்ட் பண்ணிருக்காங்களா யூரின்ல பிளட்ல அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல அதை நம்ம யூஸ் பண்ணும்போது இட் பிகம் அண்ட் மிஸ்யூஸ். அது வந்து அடுத்த ஆஸ்பெக்ட். ஸோ கிட்னி ப்ராப்ளம், நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்க்கு வந்து நம்ம வந்து அதை தெரபியூட்டிக்காவே கொடுத்தே ஆகணும் ஒரு டோஸ்ல, அப்பதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும், அது நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ இது மாதிரியான கண்டிஷன்ல மட்டும் நம்ம கரெக்டா மருத்துவரின் அறிவுரைப்படி அந்த ஸ்டீராய்ட்ஸை எடுக்கணும். டாக்டர், இப்போ உடற்பயிற்சி செய்யறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா உடல் பார்க்க அழகா இருக்கணும், இல்ல அந்த கட்டா இருக்கணும்ன்றதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதனால உடலுக்கு வரக்கூடிய அபாயம் என்ன? ஆமா, இல்ல இதை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான அறிவுரை. சரிங்களா? ஏன்னா வந்து ஸ்டீராய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து ஃபிசிக்கல் பாடி டெவலப்மெண்ட் பீப்புள் போகிறவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க தான் சொல்லுவோம்.
சரிங்களா. என்னன்னா அவங்களுக்கு வந்து சார் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஃபோக்கஸ்டாக நான் வந்து செய்யணும், எனக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை, ப்ரோட்டீனும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீராய்டு. ஏன்னா ஸ்டீராய்டு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் என்பது என்னன்னா இவ்வளோ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் கட்டமைப்பை வந்து உருவாக்கும். ஆக்சுவலாக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு பிறகு அவங்களுடைய எண்டூரன்ஸ், சரிங்களா, 10 வெயிட் போடுறாங்கன்னா அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களால 100 போட முடியும். அப்போ வந்து பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வர முடியும். இது கூட வந்து அவங்க ப்ரோட்டீனும் எடுப்பாங்க, சரிங்களா. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு வித் ப்ரோட்டீன், அது இந்த காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு பசி எல்லாமே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைமில் வந்து ஒரு ப்ரோட்டீன் இன்டேக்கும் அதிகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ரோட்டீனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்களா? ஏன்னா நம்ம கிட்னி வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரைக்கும் தான் ப்ரோட்டீனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ப்ரோட்டீன் வந்து நான் சொன்ன மாதிரி லிவரில் வந்து மெட்டபலைஸ் ஆகிட்டு அதோட ப்ராடக்ட் வந்து உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து அது வந்து சேருமோ அங்கே சேர்ந்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த கிட்னியை வந்து அதனால வந்து செய்ய முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அளவுக்கு மீறி நம்ம எடுக்கும் போதும் வந்து அந்த நம்ம லிவரோ இல்லை கிட்னியோ வந்து அதை காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. எது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து தடையான மெட்டீரியல் சொல்கிறாங்களோ அதை நம்ம அட்வைஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு பெஸ்ட்டாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த ஸ்டீராய்ட்ஸ் வித் ப்ரோட்டீன் போகாமல் கோ வித் த ப்ரோட்டீன். அதிலே ப்ரோட்டீன்லேயே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எக்கு, ஒயிட் ப்ரோட்டீனு, சீரியல்ஸ், பல்சஸ் இதெல்லாமே எடுத்தாலே வந்து ஒரு குட் வெரி பெஸ்ட் அமைப்பு வந்துடும், சரிங்களா. அது ஜென்ரலாகவே எங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு அதுதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நான் நிறைய பார்ப்பீங்க, ஆக்சுவலாக ரீனல் ஃபெயிலியர் ஆகிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, உடனே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறது. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல, ஒரு கேஸ் பார்த்தா தான் தெரியும் உள்ள என்ன பிளட்ல இருந்திருக்குன்னு. வாய்ப்புகள் இருக்கலாம், அதோடைய தன்மையாக கூட இருக்கலாம். டாக்டர், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பார்த்து மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோஷியல் மீடியா ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து மருந்து எடுங்கன்றாங்க, உடனே அதை பார்த்து அவங்க மருந்து எடுக்கிறாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? அதுதான் இது வந்து என்னன்னா, செலிபிரிட்டிஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வந்து ஹெட்லைனில் இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இதை நான் போட்டு கொப்பளிச்சேன் எனக்கு கோவிட் வரலன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இதெல்லாம் இப்போ நீங்களே பார்க்கலாம் சோஷியல் மீடியா, ஈவன் இந்த ஃபேஸ்புக் ஆர் கூகுள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து தேர் கம்மிங் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், சரிங்களா. இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து பண்றது. ரெண்டாவது வந்து நாமளே வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஒரு மருந்தை எடுத்துக்கிறது. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்ப நாமளே வந்து ஒரு மருந்தை பார்த்து ஆனா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நம்ம இருக்கவே மாட்டோம். இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, அவர் வந்து ஒரு கூகுளை தட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாரு, அதை வச்சுட்டு அவங்க போயிட்டு வாங்கவே மாட்டாங்க. அவங்க கவுண்டரா யார்ட்டையாச்சும் ஒருத்தவங்கள்ட்ட செக் பண்ணிப்பாங்க. அவங்க எப்படின்னா டாக்டர்கிட்டே வந்து, டாக்டர் நான் இது பார்த்தேன், இந்த நோய்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எடுக்கவா அப்படின்வாங்க. நம்ம டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது அதை எப்படி ஒரு டாக்டர் அதை பர்சியூ பண்றாங்கன்னு இருக்கு. இல்லைங்க அது வேண்டாங்க, நான் சொல்றதை எடுத்துக்கோங்க, இது ஓகே பட் ஆனா நெவர் பிலீவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கூட வந்து சேஃப், இது கூட சேஃப்னு நான் சொல்றேன். ஆனால் அந்த சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் இது பண்றாங்க, என்ட்ரோஸ் பண்றாங்கல்ல, அது வந்து ஹைலி அன்சேஃப். அப்போ என்ன ஆயிருதுன்னா, இவங்க வந்து எவிடன்ஸ் மாதிரி ப்ரூவ் ஆயிடுறாங்க. அவங்க நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், இங்க பாருங்க இப்படி ஆயிருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இதுக்கு இன்னொரு ஆத்தென்டிகேஷன் பண்ண தேவையில்ல, அவங்களே வந்து பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து இதை வந்து என்ட்ரோஸ் பண்றாங்க. அண்ட் ஷீ இஸ் ரன்னிங் ஹர், ஹி ஆர் ஷீ இஸ் ரன்னிங் ஹர் லைஃப் நைஸ்லி, ஸோ வி கேன் கோ வித். இது வந்து இது வந்து ரொம்ப இது என்னன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நானே 2-3 ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். அதுக்கு இதை வந்து எப்படின்னா வந்து அவங்க நடிக்க வந்திருக்காங்க, இல்ல வந்து அவங்களோட ஃபோக்கஸே அதுதான், மீடியா ஃபோக்கஸ். அந்த மீடியா வந்து உங்களை எப்படி திரும்பி பார்க்கணுமோ அப்படிதான் அவங்க வந்து பேசுவாங்க. நம்ம வந்து அதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா நினைச்சிட்டு தான் நம்ம போகணுமே ஒழிய, அந்த இடத்துல வந்து we cannot substitute them as a healthcare professionals. இது வந்து எல்லாத்துக்கும் தயவு செய்து அவங்க வந்து இங்கிலீஷாவோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு மருந்துகளை பத்தி அவங்க வந்து ரொம்ப பேசினாலோ, ரொம்ப சயின்டிபிக் ஆர்டிக்கல் எல்லாம் கோட் பண்ணி பேசினா கூட தயவு செய்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போங்க. எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆர்டிக்கல் இல்ல அந்த ரிசர்ச் ஆய்வு வந்து எந்த கண்ட்ரில நடந்தது, எவ்வளவு பேருக்கு நடந்தது. ஈராக்ல நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல யூகேல நடக்குது. யூகேல இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஒன்னா, ஜெனடிக்ல இல்ல, உடல் அமைப்பு ஒன்னா இல்ல. ஸோ அவங்களுடைய கல்ச்சர், அவங்க வந்து நார்மலாகவே வந்து அல்கஹாலை வந்து ஒரு பார்ட் ஆஃப் தயர் இதில் ஹேபிட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியா? ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அது வந்து அந்த ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய ஆர்டிக்கல் இருக்கிறத வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல.
ஒரு கைட்லைன் இருக்கு, ஒரு அமெரிக்கால ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வந்து இந்தியன் மக்கள்ல டெஸ்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய ட்ரக் கண்ட்ரோலர் தான் வந்து அதுக்கு வந்து அப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா இது என் மக்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆர்டிகிளை வச்சு வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் பேசுறதெல்லாம் வந்து, ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்கும். நாங்கள் வந்து அங்கே ஃபைட் பண்ண முடியாது அந்த இடத்துல, சரிங்களா? நான் வந்து அதை சயின்டிஃபிக்காகவே நாங்கள் வந்து கிளைம் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு MBBS MDக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன இவங்க சொல்றது, அப்போ யூ ஷுட் பி நாலேஜபிள் ஹவு டு கவுண்டராக்ட். இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இட்ஸ் டேஞ்சரஸ், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்றேன், தட்ஸ் டேஞ்சரஸ். டாக்டர், எங்க நேயர்களுக்கு தான் அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா, எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம்? இப்போ என்னன்னா அவங்களுக்கே வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து இந்த ஜாப்ல இருக்கோம், நம்ம வந்து உட்காந்தே இருக்கோம், இப்படி உட்காந்தே இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்க ஜாப்ல இருக்கும் போது ரெகுலரா எழுந்து ஒரு வாக் போயிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு எல்லாமே பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா பீப்புள் ஆர் மோர் ஓரியன்டட், சரிங்களா? இப்ப மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு உள்ள அந்த அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிளோ அதை அவங்க கரெக்டா பண்றாங்க. அதனால பெருசா வந்து என்னன்னா நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒரு பேட்டர்ன்ல நம்மளை வளர்த்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் டீவியேட் பண்றோம்னா நம்ம வி ஹாவ் டு பி அலர்ட்டட். நம்ம என்னடா அது நம்ம சின்ன வயசுல இப்படி இல்லையே, ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் மாறுறோமே அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து வர பாருங்க. இது வந்து என்னன்னா இதெல்லாம் சினிமால தான் நடக்கும், நம்ம வந்து we will go back into the childhood அப்படின்ட்டு இல்ல. நம்ம வந்து we have to take the responsibility. எங்கெங்கெல்லாம் உங்களால வந்து பின்னாடி திரும்பி பார்த்து ஸ்கூல் லைஃப் நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைக்க முடியுதோ பண்ணுங்க, சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் சரி இல்லை த ஃபுட் ஹேபிட்ஸும் சரி, நம்ம வந்து சம்டைம்ஸ் வி ஹாவ் டு அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சில இதில் ஸ்டாண்டர்ட் வாக்கியம்னு ஒன்று இருக்கும். அதிகமாக வந்து காய்கறிகள் எடுங்க, அதிகமாக வந்து பழங்கள் எடுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மீன், இப்போ நான்வெஜ்ஜாக இருந்தானா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மீன் கறி அதெல்லாம் எடுங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அந்த ஆயில் கம்மி பண்ணுறது. ஏன்னா இப்போ வந்து 1 ஸ்பூன் எடுங்க 2 ஸ்பூன் எடுங்க அதெல்லாம் அவ்வளோ நான் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக சொல்ல முடியாது, ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கே ஒரு கிலோ கம்மியாகுது, நான் கொஞ்சம் வெயிட் போட்டால் 1 கிலோ கம்மியாகும் போது உங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும். அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் மோட்டிவேஷன். அதை வந்து நீங்கள் வந்து தயவு செய்து வந்து, ஏன்னா ஒருத்தவங்க சொல்லும் போது அது இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ இந்த இதே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு காமன் டாபிக்குள்ள நான் இதை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். நீங்கள் அதை வந்து பாருங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியிலே யாருக்காச்சும் ஏன் அடிக்கடி வருது, என்ன பிரச்சனை? ஓகே, பையனை வந்து நம்ம ஒழுங்காக விளையாட விடலை, எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டில் இருக்கான், இல்லை டிவி பார்க்குறான், இல்லைனா ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அப்போ விளையாட விடணும். அப்போ அவனுக்கு வந்து அந்த சூரிய கதிர் வேணும், ஒரு எலும்பு சத்து ஸ்ட்ராங்காக. ஏன்னா நம்மளாம் அந்த காலத்தில் இருந்தோம், நம்ம எப்படி உடனே மாறிட்டோம் அப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நேர்காணல் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருந்தோடைய சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி பேசினா கூட நிறைய பேர் அடுத்த கேள்வி கேட்பாங்க, டாக்டர் நான் ட்ரக்ஸ்லாம் எடுக்கிறதுல சப்ளிமெண்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வருது, ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து இந்த கேப்சூல் மாதிரி வருது 2000 3000, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாமான்ட்டு. அதுதான் சொல்கிறேன், இதை நீங்கள் நார்மலாகவே எடுக்கக்கூடிய காய்கறி பழங்கள் அதுலேயே வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக கிடைக்கும், சரிங்களா? இந்த கேப்சூல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாருக்குன்னா இந்த ஸ்பேஸுக்கு போறவங்களுக்கு. அதுக்காக ஃபர்ஸ்ட் அதை ஒரு ஸ்டாண்டர்டா வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அதை வந்து நம்ம நார்மலா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்க எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து அவங்களால அவ்வளோ சாப்பிட முடியாது. வயதானவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பிளேட் முழுக்க நிறைய வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா அவங்களுடைய அந்த தன்மை கம்மியாயிரும். அந்த டைம்ல தான் வந்து அதை கொடுக்கணும். ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஜீடியாட்ரிக்ஸ் ஒரு 60 வயசு வரைக்கும் வந்து நம்மளோட ரொட்டீன் வந்து மாற்றவே கூடாது. சில ஏஜில் வந்து சில விஷயங்கள் வந்து மாறணும். அந்த டைமில் வந்து இது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்குள்ளே போங்க. தயவுசெய்து ஏர்லியராக சப்ளிமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்குமே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறது, தப்பான ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து நாம் அந்த டைம்ல வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒழுங்கா நம்ம ஆன்டிபயோட்டிக்கை தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 4 தடவை தான் வந்திருக்கும். இப்படி கொடுத்து அதனால தப்பா நம்ம கொடுக்கறதுனால ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாதனால பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15-20 தடவை வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். நீங்க ஒரு டைரி வச்சு நீங்க நோட் பண்ணாலே வந்து இந்த டேட்டாவை நீங்களே வந்து பார்க்க முடியும், சரிங்களா? அதனால கொஞ்சம் தயவு செய்து
மருத்துவர்களை பாருங்க, நல்லா அவங்க அட்வைஸ் கேளுங்க. சந்தேகம் இருக்குன்னா அங்கேயே கேட்டுருங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து அதை தீர்க்கறதுக்கு தான் வந்து அந்த பொசிஷன்லயே இருக்கோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை மருந்துகளின் பக்க விளைவுகளை சமாளிப்பது குறித்து மருந்தியல் நிபுணர் டாக்டர் புகழேந்தன் தங்கராஜு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.